ஓம். ஆன்மீக பெருமக்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த குழுவில் ஞாயிறு தோறும் மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய சிவபுராணத்தை தொடர்ந்து சிந்திக்கின்ற பேறு நமக்கு இறையருளால் கிடைத்துள்ளது. நன்றி பாராட்டி சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம் சார். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா சிவா சிவசிவா, சிவா சிவா சிவசிவா. பூவார் சென்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலர்ந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினால். பூவார் சென்னி மன்னன் என் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினால். ஆவா என் பட்டன் பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின், ஓம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே. சிவா சிவா சிவசிவா, சிவா சிவா சிவசிவா. புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கழல்கள், மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் போக விடுமின்கள். புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கழல்கள், மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் வேண்டாம் போக விடுமின்கள். நகவே ஞாலத்துள் புகழ்ந்து நாயே அணைய நமையாண்ட, தகவே உடையான் தனைச்சார தளராதிருப்பார் தான் தாமே. சிவா சிவா சிவசிவா, சிவா சிவா சிவசிவா. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும், யாமார் எமதார் பாசம் யார் என்ன மாயம் மாயம் இவை போக. கோமான் பண்டை தொண்டரடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு, ஓமார் அமைமின் பொய் நீக்க புயங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே. புயங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே. சிவா சிவா சிவசிவா, சிவா சிவா சிவசிவா. அடியார் அநீர் எல்லீரும் மகள விடுமின் விளையாட்டை, கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை. செடி சேருடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான், பொடி சேர்மேளி புயங்கண்டன் பூவார் கழற்கே புக விடுமே. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கனவடையாமே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவடையாமே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லும் இனி நாம் செல்வோமே. பொற்பால் ஒப்பான் திருமேனி புயங்கள் ஆவான் பொன்னடிக்கே.
நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபடுமின் பிற்பால் நின்று பேழ்கணித்தான் பெருந்தற்கரியன் பெருமானே பெருதற்கரியன் பெருமானே சிவா சிவா சிவ சிவா 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 சிவ சிவா பூவார் சென்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் சிறியோனை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினான் ஆவா என்னப்பட்டன் பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் போய்விட்டுடையான் கடல் புகவே போய்விட்டுடையான் கடல் புகவே. திருச்சிற்றம்பலம். நன்றி சார். நன்றி நன்றி. சிவபுராணத்தில் முதல் 7 வரிகளை நாம் இதுவரை சிந்தனை செய்துள்ளோம். முதல் 5 வரிகளிலே அவர் அந்த மந்திரங்கள் கனெக்டடை வாழ்க என்று வாழ்த்துகின்றார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று முதல் 5 வரிகளிலே வாழ்த்துக்களை கூறி முடித்தார். அடுத்து வாழ்க சீரீஸ் முடிந்து வெல்க சீரீஸ் ஆரம்பிக்கின்றது. வேகம் கடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க 2 என்ற வெல்க வரிசையிலே 2 வரிகளை பார்த்திருக்கின்றோம். இன்று 8வது வரி சிவபுராணத்திலே வெல்க வரிசையிலே 3வது வரி. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு என்றால் யாருக்கு? இறைவனை சிவபெருமானை வணங்காமல் புறத்தே நிற்கின்றவர்களுக்கு. மழைக்கு கூட கோயிலுக்கு படிப்புக்கு பள்ளிக்கூடத்திலே ஒதுங்காதவர்கள் சொல்றாங்கல்ல, புறத்தே நிற்கின்றவர்கள் சொல்றாங்கல்ல, அத்தகைய புறத்தார்க்கு இறைவனை வணங்காதவர்களுக்கு சேயோந்தன். அப்படி வணங்காதவர்களுக்கு சேயோன் என்றால் எட்டாது இருப்பவன். அண்மைன அருகிலே, சேயோன் என்றால் தொலைதூரத்திலே. தன்னை வணங்காதவர்களுக்கு தொலைதூரத்தில் இருக்கின்ற பூங்கடல்கள் வெல்க. சிவபெருமானுடைய கடல்கள் அணிந்த திருவடிகள் வெல்க, பூங்கடல்கள் வெல்க. பூங்கடல்கள் என்றால் தாமரை போன்ற மலர் போலும் உடைய கடல்கள் அணிந்த திருவடிகள் வெல்க, வெற்றி பெறுக. சிவபெருமானுக்கு எதற்காக ஒருவர் புறத்தாராக இருக்க வேண்டும்? ஒன்று, அவர்களுடைய சிவபெருமானுடைய உண்மையையும் பெருமையையும் உணராதவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய அருள் திறத்திற்கு புறம்பானவர்களாக இருக்கலாம், வேண்டாம் என்று சொல்கின்றவர்களாக இருக்கலாம். இல்லை என்றால் எத்தனையோ தேவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களிலே இவரும் ஒருவர் என்றும் கொண்டிருக்கலாம். இந்த மாணிக்கவாசகர் சொல்கின்ற சிவபெருமான் என்பது பரம்பொருள். ஒரு பெயர் வேண்டுமே என்று சிவன் என்று கூப்பிடுகின்றார்களே வழிய, ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதவருக்கு 1000 திருநாமம் வைத்து தெல்லேனம் கொண்டாடினோம் சொல்றாங்கல்ல. அப்ப பெயர் அல்ல இதிலே முக்கியம். உயிர்களை காப்பதற்காக இருக்கின்ற பரம்பொருள் என்று நாம் அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் மற்ற தெய்வங்களுடன் சேர்த்து இதையும் நாம் தவறுதலாக புரிந்து கொள்வோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை,
அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அவனை ஒழிய அமரரும் இல்லை. அவனன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை. இந்த கடைசி லைன் ரொம்ப முக்கியம். அவனன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை. இப்ப யார் மூவர்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று எடுத்துக்கொண்டால் அப்ப சிவன் என்பது அந்த மும்மூர்த்திகள் அல்ல. மும்மூர்த்திகளில் ஒருவர் சிவன் அல்ல. இந்த இந்த மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்டு உருவமும் பெயரும் இல்லாத ஒரு பரம்பொருள்தான் மாணிக்கவாசகர் சிவன் என்று வைத்து பாடுகின்றார். அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றுமில்லை என்றால் இந்த மூவர்களும் தங்களுடைய தொழில்களை செய்வதற்கும் ஆட்சி செய்வதற்கும் அந்த முதல் மூர்த்தி, ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறைவன் தேவைப்படுகின்றான். அதனால்தான் அவனன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை. புறத்தார்க்கு இப்படி சிவனுடைய பெருமையையும் அருளையும் தெரியாதவர்களுக்கு அவர்களை விட்டு வெகு தூரம் தொலைவில் நிற்கின்ற சிவபெருமானுடைய பூங்கடல்கள் வெல்க என்று சொல்கின்ற பொழுது அதற்கு தெரியாமல் இருப்பதற்கும் ஒரு வழியில் அந்த இறைவனே காரணமாகி விடுகின்றான். இறைவன் செய்கின்ற தொழில்கள் 5. 1 படைத்தல். இதெல்லாம் பின்னாலே சிவபுராணத்திலே விரிவாக நாம் பார்க்க போகின்றோம். படைத்தல், படைத்ததை காத்தல், காத்தலை ஒடுக்குதல், அதை அழித்தல் ஒரு ஒரு கொலோக்கியலா சொல்கின்றோம். காத்தல், பின்பு எங்கே அவை படைக்கப்பட்டதோ அந்த படைத்த பொருளிலேயே அதை ஒடுக்குதல், பின்பு மறைத்தல், அருளல். இந்த இந்த 5 தொழில்களை செய்கின்றவன். இந்த மறைப்பு தொழிலையும் செய்கின்ற காரணத்தினால்தான் உயிர்கள் இறைவனுக்கு புறத்தாராக ஆகிவிடுகின்றது. அந்த மறைத்தலும் அருள் செயல்தான். அந்த மறைத்தல் தான் ஒரு உயிரானது உடலை பெற்று பிறப்பை எடுப்பதற்கு காரணமாகின்றது. பிறப்பு எதனாலே காரணமாகின்றது என்றால் இந்த வினைகளினுடைய பலனை அனுபவித்து வினையை கழிப்பதற்காக அந்த பிறத்தல் தேவைப்படுகின்றது. அந்த பிறத்தல் உண்டாகுவதற்கு இறைவன் செய்கின்ற தொழில்தான் மறைத்தல். பின்பு சிறிது சிறிதாக இறைவனை உணர்ந்த அந்த அந்த உயிர் பக்குவப்படுகின்ற பொழுது அருளல் என்ற அதனுடைய கடைசி தொழில் மறைத்தல், அருளல். இரண்டுமே அருள் செயல்தான். மறைத்தல் இஸ் பெயின்ஃபுல், அருளல் இஸ் பிளிஸ், இஸ் ஹாப்பினஸ். அது அறக்கருணை, மறைத்தல் மரக்கருணை. அப்ப பக்குவப்படுகின்றவரை இந்த உயிரிடமிருந்து இறைவன் மறைக்கப்படுகின்ற காரணத்தினாலே புறமாகி விடுகின்றன அந்த உயிர்கள். அத்தகைய உயிர்களுக்கு அண்மையில் இல்லாமல் தொலைதூரத்தில் இருக்கின்ற இறைவனுடைய பூங்கடல்கள் வெல்க. அதுதான் புறத்தார்க்கு. இந்த புறத்தார்களுக்கு இன்னொரு பொருள் இருக்கின்றது. வாழ்க்கைக்கு தேவையானவைகள் எல்லாமே பொருள்கள் புறத்திலும் படைக்கப்பட்டிருக்கின்றன, அகத்திலும் படைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் உயிர்கள் புறத்தே இருக்கின்ற பொருள்களை வைத்து கொண்டே வாழ்க்கையை நடத்தி செல்கின்றதுனாலே அகத்திலே இருக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அகத்திலே இருக்கின்ற பொருள்களின் சிறப்பை அந்த உயிர்கள் அறிவதில்லை. அகத்திலே தான் இறைவன் அமர்கின்றான், புறத்திலே இல்லை. அதை அறியாமலும் அறிந்தாலும் அதை நம்பாமலும் அந்த அகத்தை கைவிட்டு விட்டு புறத்தில் இருக்கின்றவனையே கவனமாக இருக்கின்றதுனாலே மாணிக்கவாசகர் அத்தகையோரை புறத்தார்க்கு என்று சொல்கின்றார். அப்ப அந்த புறப்பொருள்களிலும் புறத்திலே இருக்கின்ற அச்சீவ்மெண்ட்ஸ், புகழ், இப்படியாக இருக்கின்றவற்றை நாம் நீக்கிவிட்டு எப்பொழுது நாம் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இறைவனை பார்க்க போகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மிடையே இருக்கின்ற இறைவனை நம்மால் உணர முடியும். அப்பொழுது அவன்
புறத்தார்க்கு சேயோனாக இருக்கின்றவன் நாம் லுக் இன்வர்ஸ்ன்னு சொல்றோம்ல, அப்படி நம்மை நாமே பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவன் அவன் நமக்கு நனியன். நனியன் என்றால் பக்கத்திலே இருக்கின்றவன், நமக்கு அருகிலே அவன் வந்து விடுகின்றான். இதுவரை வெளிப்படாமல் மறைத்தல் தொழிலிலே இருந்தவருக்கு அருளல் தொழில் கிடைத்தவுடன் அவன் நமக்கு மிகவும் அருகிலே உள்ளவனாக, நம்முள்ளேயே இருந்தவனாக அவன் ஆகிவிடுகின்றான். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க என்ற தமிழிலே பூ என்பதற்கு அரிது என்று ஒரு பொருள் இருக்கின்றது. எளிதாக பார்க்க முடியாதது என்ற ஒரு தன்மை. அதனாலே தூரத்திலே இருக்கின்றதுனால இறைவன் நம்மிடம் பக்கத்திலே வராமல் நாம் புற வாழ்க்கையிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அத்தகைய அந்த இறைவனுடைய கடல்களை பூங்கடல்கள் என்றும் சொன்னதாக நாம் சொல்லலாம். அடுத்தது இதிலே ஒரு 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 கருத்தும் இருக்கின்றது. இறைவன் எல்லா உயிர்களிலும் ஊடுருவி இருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது சேயோன் என்று இப்பொழுது நம்மை விட்டு எங்கோ வெளியிலே இருக்கின்ற மாதிரி ஒரு 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 அபிப்பிராயம் இந்த வரியிலே நமக்கு வருகின்றது. அவன் வெளியிலே செல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறைத்தல் தொழிலாலே நம்முள்ளே இருக்கின்ற இறைவனை நம்மால் அறிய முடியவில்லை என்று நாம் இதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும். அவன் சேயோனாக போய்விடவில்லை, நாம் தான் புறத்தே போய்விட்டோம் என்பதனால்தான் புறத்தார்க்கு என்ற முதல் வார்த்தையை அதிலே ஆரம்பிக்கின்றார். அப்ப இதிலே என்ன சொல்லாமல் சொல்கின்றார்? இதான் திருவாசகத்தினுடைய சிறப்பு பாருங்க. இந்த அறிஞர்களுடைய எக்ஸ்பிரஷன், புறத்தார்க்கு சேயோன், புறப்பொருள்களை வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கு அவன் எட்டகே இருக்கின்றான் என்றால், அகப்பொருள்களை அறிந்து கொண்டு உள்நோக்கி வாழ்கின்றவர்களுக்கு அவன் அருகிலே இருக்கின்றான் என்பதை சொல்ல வந்தவர் இப்படி புறத்தார்க்கு சேயோன் என்பதனாலே அகத்தார்க்கு அவன் அருகிலே இருக்கின்றான் என்பதை விவரிக்கின்றார். சேயோன் என்றால் என்றால் இன்னொரு பொருள் இருக்கின்றது, அது குழந்தை. இந்த இந்த கான்டெக்ஸ்டுக்கு அது தேவையில்லை. தாய் சேய் நல மருத்துவ விடுதியெல்லாம் பார்க்குறோம், மருத்துவ நிலையம் பார்க்குறோம்ல. தாய் சேய்னா குழந்தை. முருகப்பெருமானுக்கு இன்னொரு பெயர் சேய். அவர் கந்தபுராணம் கதையில படிச்சவங்களுக்கு தெரியும். சேய் ஆறு என்று அவர் உண்டாக்கிய ஆறுக்குத்தான் சேய் ஆறு, முருகன் உண்டாக்கிய ஆறு என்பது சேயாறு என்று பிற்காலத்தில் செய்யாறு என்று வந்தது. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. அடுத்து கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. இனிமெல்லாம் ரொம்ப சிறப்பான வரிகள். சிந்தனை செய்ய செய்ய நமக்கு அப்படியே இன்பம் ஊறும் வரிகள், மாணிக்கவாசகருடைய வரிகள். கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. எவ்வளவு சாதாரண வார்த்தைகள் மாதிரி இவை தெரிகின்றன. கொஞ்சம் லேசா ஆரஞ்சு படத்துல தோலை உரிக்கிற மாதிரி அந்த இன்பத்தை அறிவதற்காக கொஞ்சம் உரிச்சு பாருங்க. கரங்குவிவார் ரொம்ப சிம்பிள். என்ன? இரண்டு கைகளையும் சேர்த்து கரத்தை குவிப்பது. கோயில்களுக்கு முன்னால், இறைவனுடைய உருவத்திற்கு முன்னால், பூஜை அறையிலே இறைவனை சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய கைகள் இரண்டும் குவிந்து இறைவன் முன்னால் நிற்கின்ற பொழுது நம்முடைய கைகள் கரம் குவிகின்றன. அதுதான் கரம் குவிவார். இதுல என்ன கரம் குவிவார் என்பதில் என்ன சிம்பாலிசம் அப்படின்னா, நம்முடைய நடைமுறையிலே நம்முடைய மனிதனுடைய செயல்கள் எல்லாம் பெரும்பாலும் கைகளின் மூலம்தான் நடக்கின்றன. நீங்க நினைச்சு பாருங்க, எக்ஸப்ட் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன், which we use legs, 90% of the things are achieved by the hands only. அப்ப நம்முடைய இச்சைப்படி செயல்கள் செய்வதற்கு இருக்கின்ற மிக முக்கியமானவை நம்முடைய இந்த இரு கைகளும்.
இறைவன் முன்னால் நாம் அப்படி சென்று நிற்கும் பொழுது 2 கைகளிலையும் குவித்து, இவை வேறு எந்த வேலையும் செய்ய போவதில்லை, உன்னுடைய ஆணைப்படி மட்டுமே செயல் செய்யும் என்பதை தெரிவிப்பதற்காக நாம் கரங்களை குவித்து இறைவன் முன்னாலே இருக்கின்றோம். உலகத்தினுடைய ஏக்க சக்தி எல்லாமே இந்த கைகளின் மூலம் நடப்பதினாலே, இனி நீதான் என்னை ஏக்கம் சக்தி என்று இந்த கூப்பிய கரங்கள் இறைவனுக்கு காட்டுகின்றன. அதோட வச்சுக்கோ. கரங்குவிவார் உள்மகிழும். இறைவனுக்கு முன்னால் நின்று நாம் கைகளை கூப்பி கரங்களை குவித்துன்னு வச்சுக்கோ. கரங்களை குவித்து இறைவனுக்கு சரணாகதி செய்து அவனை நினைத்து நிற்கும் பொழுது நமக்கும் இறைவனுக்கும் இடையிலே எந்த திரையும் இல்லாமல் அவன் அருகில் இருப்பது நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இறைவனை நேருக்கு நேர் சந்திப்பதிலே உலகத்திலே பெரிய ஓகை உரியதா இருக்கின்றது. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு பல மணி நேரம் வரிசையிலே நின்று அந்த ஐயப்பனை அதை காண்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த இன்பம் பத்தாது. எப்படியாவது 1 முறை 2 முறை 5 முறை 10 முறை என்று அந்த இறைவனை பார்த்து கொண்டிருப்பதற்கு பார்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். என்னன்னு கேட்டா, என்னன்னு தெரியல, அங்கே முன்னே நிற்கும் பொழுது அப்படி ஒரு இன்பம் நமக்கு அந்த கணத்திலே நமக்கு அப்படி ஒரு இன்பம் தோன்றுகின்றது என்று சொல்வார்கள். அப்ப அந்த கரம் குவிவார் இறைவன் முன்னாலே நிற்கும் பொழுது மகிழ்ச்சி தோன்றுவது என்பது இயற்கைதான். உள் கரம் குவிவார் உள் மகிழும். 2வது வார்த்தை உள் மகிழும். ஒரு 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 நிமிஷம் இறைவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுதே நாம் மகிழ்ச்சி அடைகின்றது என்றால், இந்த அருளாசிரியர்கள் எல்லோருமே இறைவன் வேறு தான் வேறு என்ற நிலை மாறி இறைவன் அவர்களுக்குள்ளும் அவர்கள் இறைவனுக்குள்ளும் மாறிவிட்ட நிலை. தானே என்னுள் வந்து புகுந்தான் பார். நான் அவனாகிவிட்டேன், அவன் நானாகிவிட்டேன் பார் வள்ளலார். அப்படி வெறும் பார்ப்பதற்கே வருகின்ற இன்பம் இல்லாமல் இப்ப பண்டமாற்று முறை மாதிரி மாணிக்க வாசகர் இறைவனாகவும் இறைவன் மாணிக்க வாசகரும் ஆகிவிட்டால் எத்தனை மகிழ்ச்சி இருக்கும். அதைதான் அவர் அந்த கோயில் திருப்பதிகம் என்ற திருவாசகத்தினுடைய பகுதியிலே 10வது பாடல், தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர், அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது என்பால் என்று ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது, தந்தது உந்தன்னைனா சிவபெருமானை பார்த்து கேட்கின்றார், நீதான் உன்னை என்னிடம் கொடுத்தாய், நான் பண்ணல, நான் உன்னை ஏமாத்தி உன்னை நான் வாங்கி கொள்ளவில்லை, என்னை உன்னிடம் இந்த அழுக்கு உடலை நான் உன்னிடம் கொடுக்கவில்லை, இந்த டிரான்சாக்சனை இனிஷியேட் பண்ணதே இறைவா நீதான், தந்தது உந்தன்னை, சரி நீ எனக்கு கொடுத்துட்ட, அதற்கு பிரதி கைமாறாக நான் ஏதாவது கொடுக்கலாம் என்றால் நான் ஒண்ணுமே கொடுக்கல. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன், நீ உன்னையே கொடுத்துட்டியே, நான் உனக்கு என்ன தரலாம் என்று யோசித்த பொழுது நீனே என்ன பண்ணன, கொண்டது எந்தென்னை, நீ ஒன்றும் ரொம்ப யோசிக்க வேண்டாம் பாதவூரனே, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு கைமாறாக உன்னை நான் எடுத்துக்கொண்டேன். இறைவன் எடுத்துக்கிட்டாராம். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரான சிவபெருமானை ஆர்கொலோ சதுரர்னா ஸ்மார்ட், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். இதுல யாரு இதுல புத்திசாலி கெட்டிக்காரன் அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டார். கடவுளுக்கு புரியல, ஆமா என்ன உனக்கு கொடுத்துட்டேன், உன்னை நான் எடுத்துக்கிட்டேன், அதுல புத்திசாலித்தனம் யாருக்குன்னு கேட்கிறாரு. அப்ப மாணிக்கவாசகர் பதில் சொல்றாரு, இந்த லைன் அதுல வருது, அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன். ஆனந்தம்னா மகிழ், கரம் குவிவார் உள் மகிழும்னு சொல்றாருல, மகிழ்ச்சின்னா ஆனந்தம். அதனால என்ன ஆச்சுன்னா இந்த பண்டமாற்று முறையில அந்தம்னா முடிவு இல்லாத ஆனந்தத்தை நான் பெற்றேன். என்ன, யுவர் அப்சல்யூட் பிளிஸ், அந்த பிளிஸ் என்னிடம் வந்து விட்டதாலே ஆனந்தம், முடிவில்லாத ஆனந்தம் எனக்கு கிடைத்து விட்டது.
யாது நீ பெற்றது என்பால். அழுக்கு உடைய வலி மலம் நிறைந்த இந்த உடலை நீ பெற்றதுனாலே உனக்கு என்ன வந்திருக்கு? ஒண்ணும் இல்லை. எனக்கு வேலைக்கு பசி தலைவலி, நான் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். இந்த நீ பெற்றதுனாலே உனக்கு ஒரு இன்பமும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இறைவா, உன்னுடைய உடல் எனக்கு வந்த பிறகு எனக்கு முடிவில்லாத இன்பத்தை பெற்றேன்கிறாரு. இந்த இன்பம் இஸ் எண்ட் இன்பம் என்றால் ஸ்டார்டிங் இன்பம். இறைவனுக்கு முன்னால் கரங்களை குவித்து நாம் நிற்கின்ற போது நாம் அடைகின்ற மகிழ்ச்சி. கரங்குவிவார் உள் மகிழும். அது இப்படியே வச்சுங்க. எல்லா வார்த்தைக்கும் ஒரே டைம்லயே ஃபுல் டெப்த் போக வேண்டாம். கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க. இப்ப இந்த வெல்க சீரீஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். கோன் என்றால் வீர வீரத்திற்கு உரியது அரசன். அரசனுடைய கடல்கள் அணிந்த அந்த திருவடிகள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. சரி, ஃபர்ஸ்ட் வேர்டு திருப்பி லெட் அஸ் கோ பேக் அண்ட் ரிவைஸ். கரம் குவிவார் என்பதற்கு பதிலாக அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா கரம் குவிப்பார் என்று சொல்லியிருக்க வேண்டும். என்ன? இறைவனுக்கு முன்னாலே நான் செல்கின்றேன். கரத்தை குவிப்பது என்ற ஒரு செயலுக்கு வினை முதல் யார்? வினைனா செயல். செயலுக்கு இலக்கணத்துல வினை முதல்னு பேரு. யார் அந்த வினைக்கு முதலாக காரணமாக இருப்பவன்? நான். அப்பன்னா குவித்தல் என்றுதான் இருக்க வேண்டும். நான் தானே செய்கின்றேன். அந்த கரத்தை குவிப்பதை நான் செய்கின்றேன்னா அப்படி செய்கின்றவர்கள் மனத்திலே மகிழ்ச்சி கிடைக்கும். என இறைவன் முன்னாலே நிற்கின்றார்கள் என்று சொல்லி அப்படியே மகிழ்ச்சியை கொடுக்கின்ற அந்த அரசனுடைய கடல்கள் வெல்கன்னு சொல்ல வேண்டியவர் கரம் குவிப்பார் உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க என்று சொல்ல வேண்டியவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா கரம் குவிவார் என்று அந்த வினை முதலுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தையை போட்டுவிட்டார். வினை முதல் குறிக்காத ஒரு வார்த்தையை கரம் குவிவார் என்று சொல்லி இருக்கின்றார். எதனாலே? கரம் குவிவாருக்கும் கரம் குவிப்பாருக்கும் என்ன வித்தியாசம் அதை முதல்ல சொல்லிடுறார். கரம் குவிப்பார்னா என்னுடைய மைண்டு போய் நல்லா யோசிச்சு என்னுடைய கரங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து லுக் யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், 2 கைகளையும் கூப்பி இறைவன் முன்னாலே நில் என்று உத்தரவு இட அந்த கரங்கள் இரண்டும் ஒன்றாக குவிந்து இறைவன் முன்னாலே நின்றிருந்தால் அதற்கு கரம் குவிப்பார் என்று பொருள். கரம் குவிவார் என்பதிலே ஒரு ஸ்பான்டேனியஸ் கண்டினியூட்டி இருக்கு பாருங்க. குவிதல். இப்ப பூக்களுடைய இதழ்கள் விரிகின்றன அப்படின்னு சொல்றோம். பூதான் அதை விரித்தது. பூக்கள் தங்களுடைய இதழ்களை விரித்ததுன்னு சொல்றோம். இட்ஸ் சோ நேச்சுரல். சூரிய ஒளியை பார்த்தவுடன் தென்றல் காற்று அசைந்தவுடன் அந்த இதழ்கள் தானாக விரிகின்றன. மாலை வந்தவுடன் தானாக குவிகின்றனங்கிற மாதிரி இந்த கரங்கள் இறைவனை கண்டு நான் முன்னே நிற்கின்ற பொழுது தானாக குவிகின்றதுனாலே அதற்கு கரம் குவிவார் என்று அடிச்சு உதைச்சி குவிக்க வேண்டியதில்லை. அது தானாகவே குவிந்ததுனாலே இந்த சட்டில் டிஃபரன்ஸ் பாருங்க. கரம் குவிவார் என்றார். அது எப்போ வரும் அப்படின்னா இப்ப சின்ன குழந்தை இதெல்லாம் எப்படி தெரியணும்னு எப்படி நிக்கணும்னு தெரியாத சமயத்திலே பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க. 2 கரங்களையும் சேர்த்து குவித்து இறைவன் முன்னாலே நீ நில் என்று சொல்லியிருப்பார்கள். அப்புறம் என்ன இருக்கும்? நமக்கே கோயிலுக்கு போறப்ப அது மறந்து போயிடும். வேடிக்கை பார்த்துட்டே நிற்போம். திடீர்னு மணி அடிச்ச உடனே ஐயோ கோயில் முன்னால நிக்கிறோம், கரம் குவியவில்லையே என்று யோசித்து ஐயோ மக்குத்தனமா மடத்தனமா நிக்கிறேன்னு சொல்லி தலையில 2 குட்டிக்கிட்டு 2 கரங்களையும் நாம் குவிக்கின்றோம். இப்படிதான் இப்பயும் நம்ம செய்கின்றோம். அவர்கள் எல்லாம் கரம் குவிப்பார். அந்த மாதிரி இல்லாமல் இந்த பிறவி என்னும் பெருங்கடலை இடர்கடலை நீக்குவதற்கு நாம் என்ன முயற்சி செய்தாலும் நம்மாலே முடியாது. இறைவனுடைய கரையேற்றக்கூடியவன் அந்த இறைவனே என்பதை அறிந்து அவனுக்கு சரணாகதி அடைவதற்காக மன ஒருமைப்பாட்டுடன் நாம் இறைவன் முன்னால் நிற்கின்ற பொழுது கரங்கள் குவிக்கப்படுகின்றன வைத்துக் கொள்ளும். ஆனால் இந்த நினைவு பதிய எப்பொழுதுமே நம்முடைய மனதிலே இறைவனை நினைத்து கொண்டிருந்தோமானா என்றால் அந்த இறைவனை எண்ணும் போதெல்லாம் அவனுடைய உருவமும் நாமமும் கண்களிலும் காதுகளிலும் கேட்கின்ற பொழுதெல்லாம் எந்த எண்ணமோ முயற்சியோ ஒரு உத்தரவோ இல்லாமல் கரங்கள் தாமாகவே குவிந்து விடுகின்றன. அந்த நிலைதான் கரம் குவிவார். சரி,
கரங்குவிவார் இந்த வரியில அடுத்த சிக்கல் என்ன பண்றாரு, உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க. அப்ப இந்த உள்மகிழும் என்ற 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 வார்த்தை யாரை குறிக்கின்றது? இப்ப இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. கரத்தை குவிக்கின்ற, கரம் குவிந்த அந்த உயிர் ஒன்று, அந்த உயிர் யார் முன்னே இருக்கின்றது? இறைவன் முன்னாலே நிற்கின்றது. அப்ப இரண்டு. மகிழும் என்பது யாரை குறிக்கின்றார் இந்த மாணிக்கவாசகர்? இப்படிதான் இந்த இந்த ஒரே சிக்கலா இருக்கும் இந்த 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 பாடல்கள் எல்லாமே. யாரை குறிக்கின்றது? ஒன்று, கரம் குவிவார் உள் மகிழும் என்று எடுத்துக்கொண்டு அந்த உயிர் மகிழ்கின்றது என்று என்று சொன்னால் சிறப்புதான். அது நமக்கு இறைவன் முன்னால் நின்று கரம் குவிந்து கண்களை மூடிக்கொண்டு மனம் ஒருமைப்பட்டு பிறவி கடலை நீந்துவதற்காக உன்னுடைய உதவியை நாடி இங்கு வந்திருக்கின்றேன் என்று நாம் போய் நின்றால் நமக்கு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. அப்படின்னு பார்த்தா கரம் குவிவார் உள் மகிழும்னு சொல்லியிருக்கிறாரு. மகிழ்ச்சி இரண்டு வகைப்படும். வெளிப்புறத்திலே இருக்கின்ற பொருள்களை பார்ப்பதனாலே வருகின்ற மகிழ்ச்சி, அக சிந்தனையிலே நல்ல எண்ணங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே மன நிறைவினாலே வருகின்ற மகிழ்ச்சி. இங்கே புற மகிழ்ச்சியை மாணிக்கவாசகர் சொல்லவில்லை, உள் மகிழ்ச்சி. இப்ப கரங்குவிவார் மகிழும்னு சொல்லலையே, கரங்குவிவார் உள், ஒரு எழுத்து கூட நம்ம மாற்றக்கூடாது. கரங்குவிவார் உள் மகிழும் என்று சொன்னதுனாலே உள்ளத்திலே இருக்கின்ற நிறைவினாலே எண்ணங்களினாலே உண்டாகுகின்ற மகிழ்ச்சி என்று கொண்டு அந்த உயிர் உள்ளே மகிழ்கின்ற என்று சொல்லி என்று 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 எடுத்துக்கொண்டு கரம் குவிவாரை அந்த வார்த்தை குறிக்கின்றது என்று சொல்லலாம், தவறு இல்லை. ஆனால் சிறப்பான இன்னொரு பொருள் இருக்கின்றது. அந்த உள் மகிழும் என்பது இறைவனை குறிக்கின்றது. என்னது ஆச்சரியமா இருக்கு. இறைவனை எப்படி குறிக்கின்றது என்றால், மனம், புறமனம், வெளியிலே இருக்கின்றதை வைத்து சிந்திப்பது, அகமனம், ஆழ்மனம் என்று பல வகைப்படும். நாம் இறைவனை பற்றி சிந்திக்க சிந்திக்க நம்முடைய மனத்திலே உள்ள தாமரையிலே இறைவன் வந்து அமர்ந்து விடுகின்றான். இறைவன் இப்ப அங்க அந்த சிலையில இல்ல, நம்முடைய மனதிலே, உள் மனதிலே சென்று ஆழ் மனதிலே இருக்கின்ற நம்முடைய எண்ண தாமரையிலே அவன் இங்கு அமர்ந்திருக்கின்றான். அமர்ந்திருந்து கொண்டு நாம் கரம் குவிந்து இறைவனை பார்க்கின்ற நிகழ்ச்சியை அவன் பார்த்து கொண்டு, அதனாலே நாம் நாம் நம்முடைய கரம் குவிதலையும் நம்முடைய வணங்குதலையும் பார்த்து அவன், ஓ, இந்த உயிர் இவ்வளவு பக்குவப்பட்டு கொண்டிருக்கின்றதே, நாம் உண்டாக்கிய இந்த உயிர் நம்மை நோக்கி வருவதற்கு சரியான காலத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அதனாலே கரம் குவிவாரை கண்டு உள் மகிழ்கின்ற கோண்கடல்கள் வெல்க. அது சிவபெருமானையே குறிக்கின்றது என்றால் இன்னும் சிறப்பான பொருளாக அது தோன்றுகின்றது. இது ஒன்றும் நானாக வலிய பொருள் கொள்ளுதல் என்றல்ல, இதுதான், இது தெளிவான பொருள் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன். இதே மாணிக்கவாசகருடைய நிகழ்ச்சி இதே திருப்பெருந்துறையில இப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது குதிரை வாங்குவதை மறந்து விட்டார், கோயிலுக்கு செலவு பண்ணி விட்டார், அரசனுக்கு செய்தி தெரிகின்றது, அரசன் அழைக்கின்றான், மாணிக்கவாசகர் திருவாத ஊரர் அங்கே செல்கின்றார், குதிரைகள் வரவில்லை. சிவபெருமான் நரியெல்லாம் குதிரையாக்கி அரசனிடம் ஒப்படைக்க அடுத்த நாள் மீண்டும் அந்த நரியெல்லாம், அந்த குதிரைகள் எல்லாம் நரியாக்கி மதுரையை துவம்சம் செய்துவிட்டு சென்று விட்டன. மாணிக்கவாசகர் சிறையிலே அடைக்கப்படுகின்றார், எல்லாருக்கும் தெரிந்த கதை. மாணிக்கவாசகர் இப்படி சித்திரவதை செய்வதை தடுப்பதற்காக சிவபெருமான் ஒரு நாடகம் ஆடினார். வைகை நதியிலே பெரும் வெள்ளத்தை உண்டாக்கினார். வைகை நதி மதுரையை அடித்து கொண்டு சென்று விடுமோ என்று அதனுடைய இரு பக்கங்களிலும் கரையை உயர்த்துவதற்காக வீட்டுக்கு ஒரு ஆள் என்று அரசன் வந்து அந்த மதுரை வைகை நதியினுடைய கரையை மண்ணிட்டு உயர்த்த வேண்டும் என்று உத்தரவிட, அங்கே ஒரு பிரச்சனை சிவபெருமானுடைய இன்னொரு அடியாருக்கு வந்தது, வந்திப்பாட்டிக்கு வந்தது. வந்திப்பாட்டிக்கு ஆள் யாரும் கிடையாது.
சிவபெருமானே என்ன செய்வது? ஒரு அடியாரை காப்பதற்காக இன்னொரு அடியாருக்கு நாம் பிரச்சனையை உண்டாக்கணும். வந்திப்பாட்டி பயப்படுகின்றாள். அரசனுடைய ஆட்கள் வந்து உன் பங்கு இருக்கின்ற கரையை அடைப்பதற்கு யாரும் நீ ஆள் அனுப்பவில்லையே என்று கேட்டால் எனக்கு தண்டனை கொடுப்பார்களே, என்ன செய்வது என்று அந்த வந்திப்பாட்டி கலங்கி கொண்டிருந்த பொழுது, கலங்காதே என்று சொல்லி சிவபெருமானே அந்த உதிர்ந்த புட்டை வந்தி கூலியாக வாங்கி உண்டு விட்டு வந்தியின் ஆளாக வந்து வைகை நதியிலே மண் சுமக்கின்றார். அதான் புட்டுக்கு மண் சுமந்த கதை. அவர் ஒன்றும் வேலையெல்லாம் செய்யல, பாட்டு பாடிட்டு இருக்கார். அவளுக்கு குறிக்கப்பட்ட கரை மாத்திரம் உயர்த்தப்படவில்லை. மாலையிலே அரசன் வருகின்றான், அதை பார்க்கின்றான். யாருடைய பங்கு என்று சொல்ல, இங்கு இருக்கின்றானே ஒருவன் வந்து வந்திப்பாட்டியின் ஆளாக அவன்தான் இங்கு இருக்கின்றான், ஆனால் எந்த வேலையும் செய்யவில்லை, பிரத்தியாரும் கெடுத்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்ல, அரசன் கோபப்பட்டு ஒரு பிரம்பை எடுத்து வந்திப்பாட்டின் ஆளாக வந்திருக்கின்ற சிவபெருமானுடைய முதுகிலே ஓங்கி அடிக்கின்றார். பட்டது. யாருடைய முதுகில பட்டது? பாண்டியன் முதுகில் பட்டது. மதுரை ஆண்டவன் பாண்டிய அரசன், பாண்டியனுடைய முதுகிலே பட்டது. செழியர் பன்னியர் உடம்பினில் பட்டது. பன்னியர்னா மனைவிமார்கள். அரசனுடைய மனைவிமார்களுடைய உடம்பிலே, அந்த அரண்மனையிலே அந்த புறத்தில் இருக்கின்ற எல்லார் மனைவி மேலும் பலர்னு ஒரு அடி பட்டது. ஆண்தகை அமைச்சர் மேனி மேல் பட்டது. கூட இந்த அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல, இந்த கரை உயர்த்தப்பட்டதான்னு பாக்குறதுக்கு, அந்த ஆண்தகை அமைச்சர் மேனி மேல் பட்டது. அவங்க உடம்புல எல்லாம் பட்டது. அரசு இளம் குமரர் மேல் பட்டது. ராஜாவுடைய பசங்க மேல பட்டது அந்த பெரம்படி. அரசு இளம் குமரர் மேல் பட்டது. ஈண்டிய கடல் கால் வீரர் மேல் பட்டது. வீரமணிந்த கடல்களுடைய அந்த அரசனுடைய மற்ற வீரர்களுடைய முதுகிலே, பெண்கள் மேல ஈஸியா அடிச்சுட்டாச்சு, வீரர்கள் மேல அடிக்க முடியுமான்னா அந்த வீரர்கள் மேலேயும் பட்டது. ஈண்டிய கடல் கால் வீரர் மேல் பட்டது. சரி. இவுளி மேல் பட்டது. இவுளினா குதிரை. இந்த திருப்பெருந்துறை நிகழ்ச்சியை குதிரையை வாங்குறதுக்கு வந்ததானே, குதிரையை விடுவாங்களா? இவுளி மேல் பட்டது, குதிரை மேல் பட்டது. அதாவது மனிதர்கள் மேல் மாத்திரம் படல, இப்ப விலங்குகளுக்கும் வந்தது. குதிரை மேல் பட்டது. பருமம் பூண்ட வெம் கரி மேல் பட்டது. கரினா யானை, பருமம்னா இந்த யானைக்கு மேல கவசம் அணிந்த பெரிய யானைகள், கோபமுடைய அந்த கரி யானைகள் மேல் பட்டது. எவ்வுயிர்க்கும் போதன் மேல் பட்ட அத்தழும்பு. தழும்புன்னா அடி. அடியால வந்து அந்த 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 தழும்பு யா யா எதனால எங்க ஆரம்பிச்சது அந்த அடி? எவ்வுயிர்க்கும், எல்லா உயிர்களுக்கும், போதன்னா அறிவு, அறிவுக்கும் மேல் அறிவாக இருக்கின்ற இறைவன் மேல் பட்ட அந்த தழும்பானது இப்படி எல்லா உயிர்களையும் குதிரை யானையிலிருந்து அரச குடும்பத்திலிருந்து வீரர்கள் வரை அத்தனை பேர் மேலும் பட்டது. சரி. பட்ட உடனே இது என்ன இப்படி எல்லார் மேலேயும் இந்த அடி பட்டதே என்று அரசன் கேட்க, அங்கே அதுவரை இது பார்த்து கொண்டிருந்த அந்த வந்தியினுடைய ஆளாகிய சிவபெருமான் அங்கிருந்து மறைந்து செல்ல, அமைச்சர்களும் அரசரும் இங்கு வந்திருந்தவர் சிவபெருமானே என்று என்று புரிந்து கொள்கின்றனர். ஐயோ, அவனுக்கு யார் என்று தெரியாமல் இப்படி அவரை தவறாக பேசிவிட்டோமே, அடித்து விட்டோமே என்று மன்னன் மிகவும் வருந்துகின்றான். அது அந்த 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 வருத்தத்திலே, அந்த அந்த ஆச்சரியத்திலே, எப்படி இருந்தாலும் சிவபெருமானை பார்த்தோமே என்ற புண்ணியம் நமக்கு நேர்ந்ததே என்று என்று மகிழ்ச்சியிலே அவன் பேசுகின்றான். அதிலே ஒரு செய்யுள், அதுதான் இந்த 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 கரம் குவிவார் உள் மகிழும் என்பதற்கு சான்று. என்ன அப்படின்னா, அந்த அரசன் என்ன சொல்லுகிறாருன்னா, பாண்டிய மன்னன், கடியேறும் மலர் மகன் மால் முதலாய கடவுளரும், கடியேறும்னா வாசனைகள் நிரம்பிய மலர், தாமரை மலர் மகன், தாமரை மலர்ல இருக்கின்ற கடவுள் பேர் என்ன? பிரம்மா. மால்னா திருமால். இப்படி பிரம்மா திருமால் முதலிய எல்லா கடவுளரும், எல்லா கடவுள்களும், படியேழும் அளவு இறந்த பல்லுயிரும் நீயேயோ. இப்படி பிரம்மாவும் நீந்தான்,
திருமாலும் நீந்தான். படினா உலகம். உலகம் ஏழும் அளவு இறந்தன்னா அளவு இல்லாத இந்த 7 உலகத்திலே இருக்கின்ற பல்லுயிரும், எல்லா வகையான உயிர்களும், பரப்பன நீந்தவன எல்லாவும் நீயேயோன்னு என்ன? நீந்தானோ? அவனுக்கு இப்போ ஒரு ஒரு இந்த 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 நீங்க பிட்டுக்கு மண் சுமந்தான்ங்கிறது அது ஒரு கதை கிடையாது. அதுல என்ன பெரிய ஒரு தத்துவம் இருக்குங்கிறது இந்த வரியில வருது பாருங்க. இந்த உலகமெல்லாம் நீந்தான், கடவுள் நீந்தான், இந்த 7 உலகமும் நீந்தான், அதில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் நீந்தான், நீயேயோ. அந்த மன்னனுக்கு திடீர்னு வருது பாருங்க, அந்த அத்வைதத்தினுடைய ஃபுல் இம்பாக்ட் அவன் வந்து அனுபவமாக அறிகின்றான். நமக்கு புரியாது, நம்ம படிச்சாலும் அதை உணர்வது என்பது இந்த அரசன் உணர்ந்த மாதிரி நம்மால உணர முடியாது. படியேழும் அளவு இருந்த பல்லுயிரும் நீந்தானோ. பாருங்க, முடியேற மண் சுமந்தாய். இந்த வந்திப்பாட்டிக்கோசரம் நீ வந்து இந்த மண்ணை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு மண் சுமந்தாயே, முடியேற மண் சுமந்தாய். முதுகில் அடி வடுபட்டது, நான் அடிச்சதுனாலே உன்னுடைய முதுகிலே அந்த அடிப்பட்ட ஒரு வடு உண்டாகி விட்டது. அடியேனும் பட்டேன், அந்த அடியை நானும் பட்டேன். ஆனா அடிச்சது உன்னை, அப்ப உனக்கு மாத்திரம் தானே படணும், ஆனா எனக்கும் பட்டுத. ஏன் அப்படின்னா, நானும் உன் உடம்பு தானே, நின் திருமேனி ஆனேனோ. அப்ப அந்த அந்த கதையிலே இறைவன் மேல் பட்ட அந்த அடியானது ஏன் அரசன் மேலும் பட்டதென்றால், அந்த அரசன் இஸ் நத்திங் பட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த காட். எல்லா உயிர்களும் உடம்பும் பொருள்களும் அவனே ஆகின் அந்த அடி எல்லார் மேலேயும் தானே பட்டிருக்க வேண்டும். அதை புரிஞ்சுட்டு கேட்கிறான், நின் அடியேனும் பட்டேன், நின் திருமேனி ஆனேனோ. நின் திருமேனியாக நானும் ஆகிவிட்டோனோ. என்ன பெரும் பாக்கியத்தை நான் இப்போது உணர்ந்து கொண்டேன். இவன் தெரிந்து கொண்டாலும் தெரியாவிட்டாலும் இவனுடைய திருமேனியும் இறைவனுடைய திருமேனி தான். ஆனாலும் அந்த அடி அவனுக்கு உணர்த்திய அந்த ஆன்மீக பாடம், நின் திருமேனி அடியேனும் பட்டேன், அதனாலே உணர்ந்தேன், நின் திருமேனி ஆனேனோ, உன் திருமேனியாக நான் ஆகிவிட்டோனோ என்று சொல்வதனாலே நாம் உள்ளே மகிழ்கின்றோம் என்றால் இறைவன் தான் உள்ளே இருந்து அந்த மகிழ்ச்சியையும் அனுபவிக்கின்றான். அதனாலே கரங்கூவிவார் உள் மகிழும். அந்த கரம் கூவுவதை நம் உள்ளே ஒரு இதய தாமரையிலே நாம் வைத்திருக்கின்ற அந்த இறைவனும் கண்டு அவனும் மகிழ, அந்த மகிழ்கின்றவனுடைய கோண்கடல்கள் வெல்க என்று மாணிக்க வாசகர் இந்த 9வது வரியை முடிக்கின்றார். 10. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. வெல்கல 3வது வரி. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அங்கே கரம் குவிவார் என்றார், இங்கே சிரம் குவிவார். அப்ப கரம் குவிவாருக்கும் சிரம் குவிவாருக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்கு. பயன்களிலும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. பொருள்களினுடைய இம்பாக்டிலையும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அது எல்கேஜி, இது வந்து பிஹெச்டி. அந்த 2 லைன் பாருங்க. இப்ப கரம் குவிவார் என்றால், கரம் குவிதல் 3 வகைப்படும். ஒன்று, நம்முடைய மார்புக்கு நேராக 2 கைகளையும் குவித்து வணங்குதல் கரம் குவிதல். நம் ஒத்த சில மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்களை வாழ்க வெல்க என்று போற்றுகின்ற பொழுது நம் கரத்தை மார்புக்கு நேராக வைத்து அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம். இரண்டாவது, நம்மினும் பெரிய நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், குருமார்கள் என்பவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது நெஞ்சுக்கு நேரே வைத்திருந்த கைகளை உயரை தூக்கி நெற்றிக்கு நேராக ஆக்ஞா சக்கரத்தில் நம்முடைய புருவங்களுக்கு இடையிலே கரத்தை தூக்கி வைத்து வணங்குகின்றோம். அது 2வது வகை கரம் குவிவார். 3வது என்ன? சிரம் இருக்கின்றதல்லோ, சிரம் என்றால் தலை. தலைக்கு மேலே அந்த கரங்கள் 2ஐயும் தூக்கி குவித்து செய்வது கோயில்களிலே நாம் இறைவனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய திருநாமங்களை சொல்லி கரம் 2ஐயும் இப்படி தலைக்கு மேலே அப்படியே தூக்கி சிரத்தை கரங்களை குவித்து நாம் வணங்குகின்றோம் அல்லவா? அப்ப சிரத்திற்கு மேலே கரங்களை குவித்து என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சிரம் குவிவார்
ஓங்குவிக்கும். முதல்ல இந்த லைனுடைய பொது பொருளை சொல்லிவிடுவோம். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சிரத்தை இப்படி கரங்களை சிரத்தின் மேலே தூக்கி கொண்டு குவிந்து வணங்குகின்றவர்களை ஓங்குவிக்கின்ற. அங்க முதல் லைன்ல என்ன பெனிஃபிட் கொடுத்தாரு? இதுல கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க என்பதிலே கரம் குவிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலையை கொடுக்கின்றார். இது வெறும் கரத்தை இறைவனுக்கு முன்னால் புருவ மத்திய மதிலும் தூக்கி வணங்கியவர்களுக்கு. ஆனால் சரணாகதி முற்றிலுமாக அடைந்து 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி சிரத்தின் மேலே தூக்கி குவிவார்களுக்கு வெறும் மகிழ்ச்சியை மாத்திரம் கொடுக்கவில்லை, அவனுடைய வாழ்க்கையே ஓங்குவித்து அவனுடைய ஒரு உயிரினுடைய ஒரு குறிக்கோள் என்பது இறைவனை அடைய வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு அந்த பர்பஸை அச்சீவ் பண்ணுவதற்காக அவனை ஓங்க செய்கின்ற. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும். வெறும் மகிழ்ச்சி மாத்திரம் கிடையாது, இங்க ஃபுல்ஃபில்மெண்ட். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன், அத்தகைய சிறப்புடைய கடல்கள் வெல்க என்பது இந்த வரி. இனிமே வார்த்தைகளை பார்ப்போம். சிரம் குவிவார் என்பதிலே கரம் இங்கே வந்தது என்றால், முதல் வரியிலே கரம் குவிவார் என்று சொன்னதினாலே சிரத்தை இப்பொழுதும் அந்த கரத்தை தான் நான் பேசுகின்றேன். ஆனால் அந்த கரத்தை சிரத்தின் மேலே தூக்கி சொல்வது, தூக்கி குவிப்பது என்பதனாலே முக்கிய பொருளாக அந்த சிரம், அந்த தலை அமைந்து விடுவதனாலே சிரத்திற்கு மேலே என்னுடைய கரங்களை தூக்கி குவிக்கின்றவர்களை ஓங்குவிக்கின்ற, சிறப்பு செய்கின்ற, அவர்களை வளர்ச்சி அடைய செய்கின்ற அந்த சீரோன் கடல் வெல்க என்று இல்லாத ஒரு வார்த்தையை, அந்த கரத்தை நாம் முதல் வரியில் இருப்பதனாலே இங்கே சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். சிரத்தின் மேலே கரத்தை தூக்கி குவிவார்களை ஓங்குவிக்கின்ற சீரோன் கடல் வெல்க. சரி, சிரம் குவிவார் என்பதற்கு கைகளை மேலே தூக்கினால் ஏன் ஓங்குவிக்க வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. சரணாகதி என்னால் எதுவும் செய்ய முடியாது, இனிமேல் நீயே துணை என்பதற்கு மனிதனுடைய அந்த 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 பாடி போஸ்டர் என்ன என்றால், கை ரெண்டையும் மேலே தூக்கி இனிமேல் என்னுடைய சொந்த முயற்சி ஏதும் இல்லை, இறைவா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்பதை சொல்வதுதான் கரங்களை சிரத்தின் மேல் தூக்கி குவித்தல் என்பது. நீச்சல் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நல்ல ஒரு குவாரியில நீந்து கொண்டு இருக்கின்றோம், திடீரென்று நமக்கு ஒரு கிராம்ஸ் இல்லைன்னா ரொம்ப ஒரு தளர்ச்சி ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்றவர்களை எப்படி நம்ம கூப்பிட முடியும்? அது தூரத்தில் இருப்பார்கள், அருகில் இருப்பார்கள், அவருடைய we want to get their attention. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கடைசி நிமிடத்திலே என்னால் எதுவும் முடியவில்லை என்று நம் கையை மேலே தூக்கினால் அருகில் இருப்பவர்கள் வேகமாக வந்து நம்மை பிடித்துக் கொள்வார்கள். என்னால் முடியவில்லை என்று கடைசியாக நாம் கையை தூக்குவோம் அல்லவா? அப்ப நம்முடைய சிரத்தை மீறி உயர்க்கே நாம் கையை தூக்குகின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் அருகில் இருப்பவர்கள் நம் கையை பிடித்து மேலே தூக்கி ஓங்குவிப்பார்கள், தூக்கி நம்மை காப்பாற்றுவார்கள். அது நீரில் மூழ்கின்றவர்களை நம் கரையில் இருப்பவர் கூட நீரில் மூழ்கின்றவர்களை பார்த்தால், ஐயோ அவன் கையை தூக்கிட்டானே, கைக்கு இறங்கிக்கிட்டே இருக்கே என்று சொன்னால் அவனுக்கு அபயம் தேவைப்படுகின்றது என்று சொல்லி பாய்ந்து சென்று அவனை காப்பாற்றுவார்கள். இது தினப்படி நடக்கின்ற முறை. இப்படி உயிரை பிறந்து உறவுகளை உண்டாக்கி பந்தங்களிலிருந்து மீள முடியாமல் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த சிக்கலிலேயே இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? சரணாகதி அடைந்து மனத்தால் மட்டுமன்றி உடலாலும் நான் நம்பி இருக்கின்றேன் என்று காட்டுவதற்குரிய அறிகுறிகள் தான் கரங்களை சிரத்தின் மேலே தூக்கி நிற்பது. இந்த நிலையை கண்டால் இறைவன் ஓடோடி வந்து நம்மை ஓங்குவிக்கின்றான். நம்மை ஓங்குவித்தல் என்றால் என்ன? அவனுடைய திருவடிகளிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கின்றான். இதற்கு மகாபாரதத்திலே துச்சாதனன் அந்த சபையிலே துயில் உரிக்கின்ற நிகழ்ச்சியை யோசித்து பாருங்கள். பாண்டவர்கள் தங்களையே பணயமாக வைத்து தோற்றுவிட்டார்கள். திரௌபதியும் பணயமாக வைத்து தோற்றுவிட்டார்கள். திரௌபதி அழைத்து வரப்படுகின்றாள் சபைக்கு. அப்பொழுது
அடிமைகளுக்கு எதற்காக உடை என்று சொல்லி அவர்களுடைய உடைகளை களைய சொல்லி துரியோதனன் உத்தரவு போடுகின்றான். துச்சாதனன் செல்கின்றான். பெண்களுக்கு உரிய இயற்கை உணர்ச்சியுடன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திரௌபதி எவ்வளவோ முயற்சி செய்கின்றாள். தன் இடையில் இருக்கின்ற புடவையை அவன் பிடுங்காமல் இருப்பதற்கு இறுக்கி பிடித்துக் கொள்கின்றாள். ஆனால் ஒரு சமயத்திற்கு மேலே அவளால் போராட முடியவில்லை. இனி இனி என் வசம் எதுவும் இல்லை, கிருஷ்ணா கோவிந்தா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இரு கைகளையும் மேலே தூக்கி இறைவனிடம் சரணாகதி அடைந்தவுடன் வெள்ளமாக பாய்கின்றது கிருஷ்ணனுடைய கருணையும் அவளுக்கு துணிகளும். அப்ப சிரத்தின் மேலே கைகளை தூக்கினால்தான் இறைவன் ஓடோடி வந்து நம்மை காக்கின்றான். இது 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 நம் ஒரு நிகழ்ச்சி. சிரம் குவிவார் என்பதற்கு இன்னும் 2 பொருள்கள் இருக்கின்றன. இந்த கரத்தை விட்டு விடுங்கள். சிரம் குவிவார் என்பதற்கு ஒரு பொருள் சிரத்தை குவித்தல், குனிந்து பார்த்தல், குனிந்து இருத்தல். அப்ப தான் எனது என்ற அகங்காரங்கள் எல்லாம் ஆணவம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி பணிவுடன் தலையை குனிந்து கொண்டு நாம் எப்பொழுது நிற்கின்றோமோ அதற்கு சிரம் குவித்தல் என்று எடுத்துக்கொண்டால் அத்தகையவர்களே ஓங்குவித்தல். நாமே ஓங்கி போய் தலையை அப்படி மானத்தை பார்க்குற மாதிரி கோயிலில் போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா இவன் ஆல்ரெடி ஓங்கி இருக்கின்றான், இவனுக்கு நாம் உதவி செய்வதற்கு ஒண்ணுமில்லை என்று சிவன் பெருமான் விட்டு விடுவார். அவ்வாறு இல்லாமல் எவ்விடத்திலும் பணிவுடன் தலையை குனித்து கொண்டு நாம் இருந்தால் சிரத்தை குவித்து, இப்ப கரமே தேவையில்லை, சிரத்தை தானாகவே நாம் குவித்து கொண்டு இருந்தால் இறைவன் நம்மை ஓங்குவிப்பான். இன்னொரு பொருள், யோகத்துக்கு ஒரு பொருள் இருக்கு. சில பேர் இந்த என்டையர் சிவபுராணத்துக்கு யோக நெறியிலே பொருள் சொல்வார்கள். அதிலே ஒரு சிறப்பான பொருள் என்ன என்றால், இந்த யோகிகள் எல்லாம் அவர்களுடைய நாடிகளில் உள்ள உணர்வு எல்லாம் குண்டலினி சக்தியும் மந்திர உச்சாடனம் எல்லாமே அவர்களுடைய தலையிலே ஒரு 6 அங்குலம் உயரத்திலே போய் குவிகின்றன. அப்படி சிரத்திலே சென்று அந்த யோக சக்தியும் இறை உணர்வுகளும் குண்டலினி சக்தியும் குவிவதனாலே அத்தகைய யோக நிலைகள் நிற்பாரை குறித்து சிரம் குவிவார், அத்தகையவர்களே ஓங்குவிக்கல் செய்கின்ற சிவபெருமானுடைய சீரோன் கடல் வெல்க என்று யோகத்துக்கு ஒரு பொருள் இருக்கின்றது. இன்னொரு பொருள் சிரம் குவிவார் என்றால் சிரத்தின தலையை தரையில் சாழ்த்தி என்சான் உடம்பும் தரையில் படுகின்றபடி உடலை கிடத்தி, அதாவது 8 உறுப்புகளும் நிலத்தில் படுமாறு சரணாகதி செய்கின்றார்கள் அல்லவா, அஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றார்கள் அல்லவா, அப்படி செய்கின்றவர்களை ஓங்குவித்தல் செய்கின்ற சீரோன் கடல் வெல்க. இன்னொரு பொருள், சிரம் என்றால் சிரம் இருப்பது தலை சிந்தனைக்கு உரியது. அந்த அகபூஜை சிந்தனையால் வழிபடுகின்றவர்களை ஓங்குவித்தல் செய்கின்றவன் அந்த இறைவன். சரி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிரம் குவிப்பார் என்று சொல்லாமல் சிரம் குவிவார் என்று சொல்வதற்கு காரணம், மனத்தால் நினைத்து கொண்டு பின்பு கைகளை தலைக்கு மேலே தூக்குவதோ இல்லை தலையை குனிந்து கொண்டு நிற்பதோ அல்லது 8 அஷ்டாங்க உறுப்புகளும் மண்ணில் படும்படி சிரத்தாலே வணங்குவது, இப்படி எது நாம் செய்வதாக இருந்தாலும் மனது நினைத்து செய்யாமல் அது அப்படி செய்தால், மனது நினைத்து செய்தால் அது பக்குவம் அடையாத உயிர்களினுடைய பழக்கமாகும். அப்படி தற்போதும் தன்னுடைய முயற்சி சுய சிந்தனை என்று எதுவும் இல்லாமல் தானாகவே தான் என்ற நினைவு இன்றி தன்னுடைய முயற்சி இன்றி கைகள் தாமே ஒன்று குவித்து தலைக்கு மேலே போனாலும் தலை தானாகவே குவிந்து இறைவன் முன்னாலே நின்றாலும் ஒருவர் நிற்பார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து சிரம் குவிவார், அத்தகையவர்களை ஓங்குவித்தல் செய்கின்ற சீரோன் கடல் வெல்க என்று அதற்கு ஒரு பொருள். அடுத்து ஓங்குவித்தல்.
ஓங்குவித்தல் என்றால் மூழ்கி ஒரு 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 கீழே போய் கொண்டிருக்கின்ற ஒருவனை தூக்கி விடுதல் தானே ஓங்குவித்தல் என்பதற்கு ஒரு ஒரு பொது பொருள். இதில் எங்கே நாம் என்ன நீரிலே மூழ்கி கொண்டிருக்கின்றோம் ஓங்குவிப்பதற்கு? நாம் எதிலே மூழ்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதைவிட பெரிய பிறவி பெருங்கடல், நம்மால் நீந்தி கரையேற முடியாத பிறவி பெருங்கடலிலே நாம் நாம் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது உன் திருவடிகளே சரணம் என்று எண்ணி நாம் கரம் குவித்தால் அல்லது கரத்தின் மேலே கைகளை தூக்கி நின்று அவனை சரணாகதி அடைந்தால் அந்த அந்த பிறவி என்னும் ஆழ்கடலிலிருந்து நம்மை ஓங்குவித்து நம்மை தூக்கி அவனுடைய திருவடியிலேயே நம்மை சேர்ப்பான். அதுதான் ஓங்குவித்தல் என்ற வார்த்தைக்கு பொருள். அப்படி வெறுமனே நாம் சரணாகதி அடைந்தால், நமக்கு வேறு ஏதும் தகுதி இல்லாமல் இருந்தால் கூட என்ன, அதுல ஒண்ணு ஒரு கண்டிஷனே போடல பாருங்க மணிவாசகர். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்ற இடத்திலே சிரம் குவிவார் தகுதியுடையவனாக இருந்து டெஸ்ட்ல பாஸ் பண்ணவனாக இருந்தால் அவனை ஓங்குவித்தல் செய்வார், பிறவி பெருங்கடலிலிருந்து தூக்கி தன் காலடியிலே போட்டுக்கொள்வார் என்று சொல்லாமல், சிரம் குவிவார் எல்லோருக்கும் அவனுக்கு ஓங்குவித்தல் செய்வான் மாணிக்க வாசகர் என்றால் அது எப்படி? அது வேலிடேட்டட் அப்படின்னா வேலிடேட்டட் அனுமனுடைய வார்த்தையே ஒன்று இருக்கின்றது. இதே சரணாகதி தத்துவத்தை பற்றி வீடனனுடைய சரணாகதியை பற்றி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. அனுமன் ஆஸ் யூஷுவல் வித்தின் பிராக்கெட் ஆண்டவனுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கின்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, ராமன் கேட்கின்றான், ஆஞ்சநேயரே என்னுடைய கடமை இந்த சமயத்திலே என்ன என்று கேட்க இறைவனுடைய கடமையை ஆஞ்சநேயர் சொல்கின்றார். 2 வரியில சொல்கின்றார். என்ன அப்படின்னா, இணங்கினர் அறிவிலர் எனினும், உன்னை சரணாகதி அடைந்து கையை தூக்கி கொண்டு என்னை காப்பாற்று என்று வந்தவர்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தாலும், இணங்கினர் உன்னை சேர்ந்தவர்கள் அறிவிலர் எனினும் எண்ணுங்கள் யோசித்தால் கணம் கொள்கை நும்மனோர் கடன்மை கான். நும்மனோர்னா உன்னை மாதிரி இறைவர்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. என்ன கடமைனா, அவர்களை நீ உன் இனத்துடன் சேர்த்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும், அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் உன்னை நோக்கி சரணடைந்தவர்கள் நின் திருவடிக்கு, உன்னுடைய திருவடிக்கு என்னுடைய கையெல்லாம் விட்டுவிட்டு நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உன் பக்கம் நான் கையை தூக்கி கொண்டு நின்றால், உன் திருவடிக்கு இணங்கினர் சேர்ந்தவர்கள் அறிவிலர் எனினும், அறிவில்லாதவர்கள் என்றாலும் எண்ணுங்கால் கணம் கொள்கை நும்மனோர் கடன்மைகான் என, அவர்களை உன் இனத்தவர்களாக சேர்த்து கொள்வது உன்னுடைய கடன்மைனா கடமை, உன்னுடைய கடமை என்று வலியுறுத்துகின்றார். சொன்னது யார் தெரியுமா? அங்கதான் கம்பன் நிற்கிறான். வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வியனன் நுவல்வதாயினன். சொன்னவன் யார் அப்படின்னா, நுவல்வதுன்னு சொன்னது யார் தெரியுமா? வணங்கிய சென்னியன். இதே மாணிக்க வாசகருடைய வார்த்தை. சென்னின என்ன? சிரம். வணங்கியன் என்ன? குவிதல். வணங்கிய சென்னியன் குனிந்த தலையை உடையவன். எதற்கு இந்த தலை குனிறது இவ்வளவு சிறப்புடையது அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டி எதிலிருந்து தெரிகின்றது? அவனுடைய முகத்திலிருந்து தெரிகின்றது. முகத்துக்கு தானே அத்தனை மேக்கப். தலையை சீவி கொள்கிறோம், முகத்துக்கு என்னென்னமோ பண்றோம், முகம் அழகாக இருக்க வேண்டும் என்று அத்தனை செய்கிறோம் இல்லையே. அது என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளத்திற்கு அது மிக முக்கியமானது. அந்த அடையாளத்தை நாம் மறைத்து கொண்டால், சிரத்தை நாம் குவித்து கொண்டால், என்னுடைய அடையாளம் என்ற என்னுடைய ஆணவம், என்னுடைய அகம்பாவம், என்னுடைய ஐடென்டிட்டி கார்டு, என்னுடைய விசிட்டிங் கார்டு, என்னுடைய கேஒய்சி, நாம் எல்லாவற்றையும் நான் மறைத்து கொள்கின்றேன். அதுதான் தலை குவிதல். வணங்கிய சென்னியன், அப்படியே அதே வார்த்தை பாருங்க. வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன். அப்படி நீங்க தலையை குனிந்து கொண்டாலே உங்களுடைய வாய், நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீர்கள் என்பது தெரிந்து விடுகின்றதே. மறைத்த வாயின் அப்படியே வணங்கிய சென்னியனாக அனுமர் இருந்தா கூட என்ன பண்ணுவார்னா, கையாலேயும் அந்த வாயை முடிக்குவாரு, தெரியாம ஏதோ சொல்லுமோன்ட்டு. மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வியன். நுணங்கிய கேள்வியன்னா நல்ல கேள்வி அறிவியல கேள்வி ஞானத்தாலே செவிகளால் தொலைக்கப்பட்டவன். நுணங்கிய கேள்வியன் நுவல்வதாயினான். இதேதான் அப்படியே திருக்குறள்ல இந்த 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 கம்பனுடைய இந்த வார்த்தையை அப்படியே ஒரு ஏழு சீர்லையும் போட்டு பாடியிருக்கிறார் வள்ளுவர்.
நுணங்கிய கேள்வியர் எல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. வணங்கிய வாயினர் ஆதல் அரிதுன்னா பணிவான சொற்களை யார் சொல்ல முடியும் என்று கேட்ட யாரால சொல்ல முடியும் அப்படின்னா நுணங்கிய கேள்வியர். நல்ல நல்ல சொற்களை கேட்டு அறிவு பெற்றவர்களை அல்லாமல் மற்றவர்களால் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நல்ல சொற்களை பேச பேச முடியாது என்ற அது கேள்வி அதிகாரத்தில் இருக்கு. அப்ப இந்த இந்த தற்போதத்தை இழந்து தன்னை மறைத்து கொண்டு சிரத்தை தாழ்த்தி பணிவுடன் நிற்கின்றவர்களை இறைவன் ஓங்குவிப்பான். அப்ப நம்ம பேசுகின்ற பொழுது ஐயோ இது எனக்கு தெரியுமே என்று அனுமன் நிற்கிற மாதிரி அந்த அந்த வாயை மறைத்து கொண்டு மறைத்த வாயினன் வணங்கிய வாயினர் என்று வள்ளுவர் சொன்னது மாதிரி இல்லாமல் நாம் சிரத்தையும் தாழ்த்தாமல் வாயையும் மறைக்காமல் நின்று கொண்டிருந்தால் அவர்கள் ஓங்குவிப்பதற்கு தகுதி கிடையாது என்பதனால்தான் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே வார்த்தையிலே சொன்னார் மாணிக்கவாசகர். சிரம் குவிவார். தலையை குவித்து கொண்டு நிற்கின்றவர்கள். குவிப்பார் இல்லை, இது இயற்கையாக நடக்கின்றது பாருங்க, செயற்கை அல்ல குவிப்பார். இது இயற்கை. இறைவன் முன்னாலே நிற்கின்ற பொழுது இப்படி சிரத்தை குவித்து கொண்டு நிற்க வேண்டும். அடுத்த நம்ம கோயிலுக்கு போகின்ற போது நம்மை நாமே அப்சர்வ் செய்யணும். நம்ம எப்படி இருக்கின்றோம், மாணிக்கவாசகர் காட்டிய பாதையில் தான் நாம் நிற்கின்றோமா, சென்று கொண்டிருக்கின்றோமா என்பதற்காகத்தான் இவ்வளவு விரிவாக இந்த சிவபுராணம் ஒரு பாடம், நமக்கு ஒரு வார்த்தையும் பாடம். எப்படி இறைவன் முன்னாலே நிற்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு வார்த்தையை சிந்திக்க சிந்திக்க அத்தனை பொருள்கள் விரிவடைகின்றன. சிரம் குவிவார். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்குவோம். ஒருவன் இறைவன் முன்னாலே போய் நிற்க போகின்றான். யாரு? குகன். கங்கை கரையிலே படகு ஓட்டிகள் இருக்கின்றவர்களுக்கு அங்கு இருக்கின்ற நாவாயின படகுகள் ஓட்டிகளுக்கு தலைவனாக இருக்கின்றான் குகன். அந்த கங்கை கரைக்கு ராமன், இலக்குவன், சீதை வந்திருக்கின்றார்கள். ஒரு குடில் அமைத்து அங்கே தங்கியிருக்கின்றார்கள். அவங்க கங்கையை கடக்க வேண்டும். அது தெரியாது குகனுக்கு, பார்க்கின்ற வரை, சந்தித்து பேசுகின்ற வரை. ராமச்சந்திரமூர்த்தி வந்திருக்கின்றாரே, அவரை சென்று நாம் வணங்க வேண்டும் என்ற அன்பு மேலும் ஊற அந்த குடிலுக்கு அருகிலே வருகின்றான். குடிலுக்கு வெளியிலே இலக்குவன் நிற்கின்றான். பெரிய அம்பையும் வில்லையும் தூக்கி வைத்துக் கொண்டு சிவந்த மேனியுடன் பிரகாசமாக நிற்கின்ற இலக்குவனை பார்த்துவிட்டு இவன்தான் ராமன் என்று நினைத்து இலக்குவன் காலிலே விழுகின்றான். தேவா, நின் கடல் சேவிக்க வந்தனன். உன்னுடைய திருவடிகளை சேவிப்பதற்காக தேவபிரானே நான் வந்தேன். தேவா, நின் கடல் சேவிக்க வந்தேன். நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான். நாவாய், இந்த 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 படகோட்டிகள் எல்லாருக்கும் நான் தலைவன், வேடன். நாய் மாதிரி உனக்கு அடியேனாக இருக்க விரும்புகின்றேன் என்று இலக்குவனை பார்த்து சொல்கின்றான். இலக்குவன் புரிந்து கொண்டான், இந்தவனுக்கு அண்ணனுக்கும் தம்பிக்குமே வித்தியாசம் தெரியல அப்படின்னு. ஆனாலும் இந்த வேடனுடைய உண்மை அன்பை பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்து கொண்டு அந்த குகனை உடனேயே அழைத்து கொண்டு உள்ளே சென்று ராமனுக்கு உன்னை பார்ப்பதற்காக இந்த வேடர்களுடைய தலைவன் வந்திருக்கின்றான் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு உத்தரவு இல்லை. தன்னுடைய அண்ணன், அங்கு இருக்கின்ற பெரும் முனிவர்கள் எல்லாரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடன் வேத விசாரங்கள் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த சமயத்திலே இந்த வேடவனை உள்ளே விடலாமா, அண்ணன் விரும்புவாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இலக்குவன் குடிலுக்கு உள்ளே சென்று ராமனிடம் கேட்கப் போகின்றான். அப்ப இந்த வேடனை பார்த்து, நிற்றி ஈண்டு, இங்கே ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க, நீங்க நான் உள்ளார போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிற்றி ஈண்டு என்று புக்கு உள்ளாரே போய் நெடியவனை தொழுது, அங்கே நெடியவன்னா ராமனை தொழுது, தம்பி என்ன சொல்றான்னா, கொற்றவ இறைவா, நின்னை காண குறுகினன். இங்கதான் வார்த்தை, நின்னை காண குறுகினன். உன்னை பார்ப்பதற்காக ஒருவன் வந்திருக்கின்றான். குகன் என்று பெயர். வேடவன், படகோட்டிகளுக்கு தலைவன். குறுகினன் என்றால் இரண்டு பொருள். குறுகினன்னா வந்திருக்கின்றான் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள், நிற்கின்ற பொழுது ஆஜான பாகுவாக இருந்தாலும் திமிராக தலையை நிமிர்த்து கொண்டு நில்லாமல் என்சான் உடம்பும் ஒரு சானாக குறுகி பணிவுடன் நிற்கின்றான். எப்படி நிற்கிறான் பாருங்க. நின்னை காண குறுகினன்.
அப்படிதான் பார்க்கணும். அவனுக்கு இலக்குவன் தானே இறைவன் ராமன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ராமனை பார்ப்பதற்காக அவன் நின்ன விதம் பாருங்க. நின்னை காண குறுகின. நம்ம அப்படியே நிக்கிறோம். ஒரு பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது, இறைவனை பார்க்கின்ற பொழுது குறுகி நிற்க வேண்டும். தலை குவிந்து நிற்க வேண்டும். சிரம் குவிந்து நிற்க வேண்டும். சிரம் குவிவார் அவர்களை தானே ஓங்குவிப்பான். அதனால நின்னை காண குறுகினன் நிமிர்ந்த கூட்டம் சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் எட்டு நீர் கங்கை நாவாய்க்கு இறைன தலைவன் குகன் ஒருவன் என்றான். அவனுடைய பெயர் குகன். ஆனா so much information இலக்குவனன் இஸ் டெல்லிங். ஒரு ஆளை பார்த்தவுடன் எப்படி எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அது ஒன்றும் கம்பனுடைய கற்பனை கிடையாது. தாயின் நல்லன் எப்படி சொன்னாரு? குகன் தாயின் நல்லவன், தாயோட நல்லவன். கைகேயி கோசலையோட குகன் நல்லவன் தான், உண்மையிலே நல்லவன். அத்தனை முறை அந்த ராமர் ஒரு ராத்திரியில இவன் கூட இருந்ததுலேயே அப்படி சொல்றாரு. எப்படி அப்படின்னா, இதுவரை காட்டிலே இருந்தவர்கள் எல்லாரும் ராமரை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். பலர் உதவி கேட்டு வந்திருக்கின்றார்கள். அரக்கர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை எங்களை காப்பாற்று என்றெல்லாம் பேச வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த குகன் தான் ஃபர்ஸ்ட் டைம், ஐயோ காட்டிலே இருக்கின்றானே, இவர்களுக்கு சாப்பாட்டிற்கு ஒன்றும் கிடைக்காதே, சமைக்க தெரியாது என்ற காரணத்தினாலே கையிலே தேனும் தினைமாவும் எடுத்து கொண்டு வந்திருக்கின்றதுனாலே ஒரு தாய்க்கல்லவா குழந்தையினுடைய பசி தெரியும். அதனால இவன் யோசித்து எடுத்துக்கொண்டு வந்ததனாலே இவன் தாயினும் நல்லன் என்று உள்ளம் தூயவன். எவன் உள்ளம் தூயவன்னா, இவன் விசாரிக்க கூட இல்லை. நான் நிக்கிறேன், என்னை பார்த்துட்டு ராமன் நினைக்கிறான்னா எவ்வளவு நல்லவனாக இருக்க வேண்டும், உள்ளம் தூயவனாக இருக்க வேண்டும். உள்ளம் தூயவன் தாயின் நல்லன் இங்கு வந்திருக்கின்றான் என்று சொல்கின்ற பொழுது நின்னை காண குறுகினன். இறைவன் முன்னாலே நிற்கின்ற பொழுது சிரம் குவிய வேண்டும் என்பதற்காக குறுகி நிற்கின்றான். அந்த 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 குகன் என்று ஒரு பரம்பொருளின் முன்னால் நிற்பதற்கு இலக்கணத்தை குகன் உதாரணமாக காட்டுகின்றான். மாணிக்க வாசகர் ஒரே வார்த்தையிலே அதை படம் பிடித்து காட்டுகின்றார், சிரம் குவிவார் என்று. அதுக்கப்புறம் உள்ளார போறான். அதுக்கு மேல சிறப்பு. அந்த சிரம் குவிவார் இன்னொரு எக்ஸாம்பிளே வருது. அந்த அந்த ராமர் பார்த்தவுடன் மண் உற பணிந்து மேனி வளைந்து வாய் புதைத்து நின்றான். இப்ப நம்ம பார்த்தாலும் சிரம் குவிவாருங்கிறப்ப இன்னொரு பொருள் பார்த்தோம்ல, சிரத்தை மண்ணிலே படும்படி தரையிலே நெடுஞ்சான் கடையாக விழுந்து பணிதல் என்பது. அது பாருங்க, மண் உற பணிந்து, உடம்பெல்லாம் மண் படும்படி பணிந்து, மண் உற பணிந்து மேனி வளைந்து வாய் புதைத்து நின்றான், வாய் மூடி நின்றான் இறைவன் முன்னாலே என்று. நம்ம அங்க போய் தான் எல்லா பேச்சையும் பேசுகின்றோம், கோயில் முன்னாலே. சரி, ஒரு உங்களோட ஹெட்செட் போட்டாதான் கேட்குமா? நன்றி. இன்னும் ஒரு பொருள் பார்ப்போம். கரம் குவிவார் சிரம் குவிவார், கரம் குவிப்பார் சிரம் குவிப்பார் என்பதிலே இத்தனை பெரிய நுணுக்கங்கள் இருக்கின்றனவா என்றால் அதை உண்மையிலே சொல்லி மாளாது. அத்தனை பெரிய நுணுக்கம் இருக்கின்றது. என்னன்னு பாருங்க. நம்ம பார்த்த அந்த 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 பாண்டவர்களுடைய திரௌபதி கதையை எடுத்துங்க. குவிவார் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். மணிவாசகர் கூறிய வார்த்தை குவிவார். ஆச்சரியப்படுவீங்க, மணிவாசகர் மாத்திரம்தான் இத்தனை சிறப்பாக குவிவார் என்பதை சிறப்பாக எடுத்து சொல்லி குவிப்பார் இல்லை, இது குவிவார் என்று சொல்லி இருக்கின்றார் என்றால் எத்தனை ஞானிகள், அறிஞர் பெருமக்கள் அந்த அந்த கருத்தை ஆமோதித்திருக்கிறார்கள் என்பதை பாருங்க. துச்சாதனன் எழுந்து வருகின்றான். தோற்றவர்களுக்கு எதற்கு மேலாடை என்று உத்தரியம்னு பேரு. உத்தரியம்னா மேலே அணிந்திருக்கின்ற ஆடைக்கு மேலாடைன்னு பேரு. இடையிலே அணிந்திருக்கின்ற, அறையிலே அணிந்திருக்கின்ற ஆடைக்கு அந்தரியம்னு பேரு. இந்த உத்தரியம் எதற்கு? எல்லாவற்றையும் துகில் உரி என்று துரியோதனன் சொல்ல, இவன் எழுந்து தருக துகில் என எழுந்து கொடுங்க உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுந்து தருக துகில் என எழுந்து தங்களை வன்போடு துச்சாதனன் முன் சொல்லா. இப்படி
ஒரு கஷ்டமான வார்த்தையில வன் சொல்லோடு தங்களை பார்த்து துச்சாதனன் உங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுங்கள் என்று சொல்வதற்கு முன்னாலேயே இந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ரொம்ப மானஸ்தங்களாச்சே, வருக என நீங்க நீங்க இங்க வர வேண்டியதுல வாங்க, நாங்களே கொடுத்துடுறோம் என்று சொல்லி வருக என வரை மார்பின் வாங்காத உத்தரியம் வாங்கி ஈந்தார். 5 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாங்காதன்னா இதுவரை அவருடைய மார்பிலிருந்து கழற்றப்படாத பெரும் அரசர்கள் பெரும் வீரர்களாச்சே, அந்த கழற்றப்படாத அந்த உத்திரியம் என்ன சொன்ன மேலாடைன்னு சொன்னல, அந்த மேலாடைகளை வாங்காத உத்திரியத்தை வாங்கி எடுத்து அவனுக்கு அந்த துச்சாதனுக்கு ஈந்தார், கொடுத்தார்கள். சிறப்பான வார்த்தை பாருங்க. அதுல வில்லிபுத்தர் அவர் என்ன அழகப்படுறாங்க, வரை மார்பின்னாரு. என்னன்னா வரைன்னா மலை, மலை போன்ற மார்பு உடையவர்கள். மலை பெரிதுக்கு அடையாளம் மலை, இவர்கள் மார்பு அவ்வளவு பெரியது. மலை வலிமைக்கு அடையாளம், இவருடைய மார்பும் அவ்வளவு வலிமைக்கு அடையாளம். மலை பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருக்கும், இவர்களுடைய அந்த வீர மார்புகள் அவ்வளவு பிரமிப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு. இருந்தாலும் போட்டியிலே தோற்றுவிட்ட காரணத்தினாலே இதையெல்லாம் வரை மார்பு தான் இவங்களுக்கு. நீங்க வீரம் இல்லையான்னு கேட்குறீங்கல்ல, இந்த பஞ்ச பாண்டவர்கள் அந்த சமயத்துல வரை மார்பு தாங்கிறாரு ஆழ்வார், வரை மார்பு தான். இருந்தாலும் இதுவரை கழற்றப்படாத வாங்காத உத்திரியத்தை வாங்கி அந்த துச்சாதனனுக்கு ஈந்தார், கொடுத்துட்டாங்க. எங்க சார் வந்தது இந்த குவியன்னா, திரௌபதிக்கு வாங்க. திரௌபதி இதை பார்க்கிறார். 1க்கு 2 இல்ல 5 நம்முடைய கணவன்மார்கள் இருக்கின்ற பொழுதும் இப்பொழுது அவர்கள் தன் சுதந்திரத்தை இழந்து நமக்கு உதவாத நிலையிலே உதவிக்கு கிருஷ்ணனை கூப்பிடுகின்றார். துச்சாதனன் திரௌபதியை நோக்கி வருகின்றான். அருகு அணுகி மடவரலை அஞ்சாமல் துகில் உரிவான் அமைந்த போதில். அஞ்சாமல்னா பயப்படாமல் இல்லை, தான் செய்ய இருக்கின்ற குற்றத்திற்கு சிறிதும் கலங்காமல், அது எத்தனை பெரிய பாவம் என்பதையும் உணராமல், அஞ்சாமல் அந்த மடவரலை, மடமை வர உடையவளை அந்த திரௌபதியை துகில் உரிவான் பொருட்டு அவளுடைய உடம்பிலிருந்து அவளுடைய ஆடையை உரிவதற்கு அவன் அமைந்த போதில், அவன் அருகிலே வந்த பொழுது இவன் என்ன பண்ணா, இங்கதான் வருது நம்ம வார்த்தை, இரு கை நறுமலர் குவிய. என்ன வார்த்தை பாருங்க, சிரம் குவிவார், கரம் குவிவார். இவை தன்னுடைய 2 கைகளையும் தூக்கி குவித்து, கோவிந்தா கிருஷ்ணான்னு கூப்பிடல, இரு கை நறுமலர், நறுன்னா வாசமுடைய மலர் போன்ற மென்மையான தன்னுடைய 2 கைகளும் தானாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக குவிய. குவிப்பார் இல்ல, பாருங்க கவனிங்க, இரு கை நறுமலர் குவிய எம்பெருமான் இணை அடிக்கே இதயம் வைத்தாள். மனம் ஒருமைப்பட்டாதான் அந்த கை குவியும், இல்லைன்னா நம்ம குவிக்கணும். அவளுக்கு எப்படி இதயத்தை அந்த எம்பெருமானுடைய இணை அடிக்கே இதயம் வைத்தாள். அந்த இதயத்தை கொண்டு போய் இறைவனுடைய திருவடியிலே வைத்ததினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த பெண்ணினுடைய கைகள் 2ம் குவிய. சரி, குவியங்கிறது மாத்திரம்தான் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. குவிப்பார் அது புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னா, அதுக்கு அடுத்த பாடல் பாருங்க. அதுல இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள். என்ன நிகழ்ச்சி, கிருஷ்ணன் முடிவு இல்லாத மாதிரி அந்த அவளுக்கு துயில் உடைகளை கொடுத்த வண்ணம் இருக்க, துச்சாதனன் இழுத்து சோர்ந்து வலிமை இழந்து கீழே விழுகின்றான். இப்பொழுது திரௌபதியினுடைய கற்பின் திறமையும் தெய்வத்தன்மையும் கிருஷ்ணன் பரம்பொருள் அவளுக்கு உதவியாக இருக்கின்றதையும் முதலிலே புரிந்து கொண்டான் பீஷ்மர். இதுவரை சும்மா பார்த்து கொண்டவன் எழுந்து நிற்கின்றான். சல்யூட்டுங்கிறாங்கல்ல, எழுந்து நிற்கின்றான் பீஷ்மன். அது பாருங்க, கங்கை மகன்னா பீஷ்மர். கங்கை மகன் முதலான காவலர், அவர் முதல் கொண்டு மற்ற வீரர்கள் எல்லாரும், அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லாரும் மெய் உளம் நடுங்கி, ஐயோ இத்தனை சிறப்புகளை பெற்றிருக்கின்ற இந்த திரௌபதியை இப்படி செய்து விட்டானே, நமக்கு என்ன ஆகும், இந்த நாட்டிற்கு என்ன ஆகும் என்று மெய் உளம் நடுங்கி கண்ணீர் சோர, இந்த தவறுகளை செய்வதற்கு நாமும் ஒரு பொறுப்பாகி விட்டோமே, அமைதி காத்து என்று உளம் நடுங்கி கண்ணீர் சோர. இப்ப பாருங்க, செங்கை மலர் குவித்து. இப்ப இவங்களுக்கு செங்கை மலர் குவியல,
அது திரௌபதிக்கு குவிஞ்சுது. திரௌபதிக்கு என்ன வார்த்தை போட்டாங்க? இருக்கை நறுமலர் குவிய. ஆனா இங்கே அந்த கங்கை மகனுக்கும் உள்ளம் நடுங்கியதனாலே, ஐயோ தவறு செய்து விட்டோமே என்று பயந்து, உண்மையை உணர்ந்து சும்மா அமர்ந்து விட்டோமே என்று எழுந்து நின்று, இப்பொழுது செங்கை மலர் குவித்து இப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொண்டு அதை செய்கின்றார்கள். செங்கை மலர் குவித்து, இவளே கற்பினுக்கும் மரபினுக்கும் தெய்வம் என்றார். இவள்தானே தெய்வம் என்று கண்ணீர் சொர உண்மையை உணர்ந்ததனாலே அவர்களுடைய கைகளை குவித்து அவளுக்கு வணங்கி நிற்கின்றார்கள். பாருங்க, திரௌபதிக்கு குவிய, மற்ற வீரர்களுக்கு குவித்து குவித்து நல்ல. சரி, இது ஏதோ அந்த காலத்துல ஆழ்வார் பாடினது சார்ன்னா, புரட்சி நம்முடைய இந்த காலத்து கவிஞன் இருக்கான்ல, முண்டாசு கவிஞன் பாரதி, இதே பாஞ்சாலி சபதத்தை எழுதுகின்றான். He also does not miss that fineness. இப்ப பாரதியுடைய பாஞ்சாலி சபதத்திலே இதே நிகழ்ச்சியை விவரிக்கின்றான். அந்த கங்கை மகன், கங்கை புத்திரன் எழுந்து நின்று வணங்குகின்றான் அல்லவா? என்ன வார்த்தை பாருங்க. தேவர்கள் பூச்சொரிந்தார். இந்த கிருஷ்ணன் திரௌபதியுடைய மானத்தை காத்த நிகழ்ச்சியை பார்த்து தேவர்கள் பூச்சொரிந்தார். கற்பக மலர்களை இது மாதிரி அதிசய நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது பூ மாதிரி இந்த வானுலகத்திலிருந்து போடுவார்கள். தேவர்கள் பூச்சொரிந்தார். ஓம் ஜெய ஜெய பாரத சக்தி என்றே ஆவலோடு எழுந்து நின்று முன்னை ஆரிய வீட்டுமன் கைதொழுதான். இந்த கூட்டத்தில் அப்ப ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டது யாரு? பீஷ்மர் தான். முன்னை ஆரிய வீட்டுமன் பீஷ்மன் கை தொழுதான். எழுந்து நின்று திரௌபதியை பார்த்து கை தொழுதான். சரி, சாவடி மறவர் எல்லாம், சபையில இருந்த மற்றவர்கள் எல்லாரும் ஓம் சக்தி 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 என்று கரம் குவித்தார். பாருங்க, மற்றவங்க எல்லாரும் எழுந்து சக்தி நீந்தானே என்று சொல்லி, சக்தியின் ஒரு உருவம் என்று சொல்லி, வடிவம் என்று சொல்லி, கரம் குவில கரம் குவித்தார். மற்றவர்கள் எல்லோரும் அந்த அச்சத்தினாலும் உண்மையை உணர்ந்த தன்மையினாலும் அது கான்சியஸ் பிஹேவியர். கரம் குவித்தார். காவலின் நெறி பிழைத்தான், கொடி கடி அரபு உடையான் தலை கவிழ்ந்தான். அது என்னன்னா, இந்த நூற்றுவருடைய தந்தை காவலின் நெறி பிழைத்தான். காவல்னா அரசு முறையிலிருந்து நெறியிலிருந்து பிழைத்தவன் அந்த கண்ணில்லாத திருதராஷ்டிரன். கொடி கடி அரவு உடையான். அரவுன்னா பாம்பு. பாம்பை தன்னுடைய கொடியாக உடையவன். கொடுமையான கடிக்கின்ற பாம்பை தன்னுடைய அவனுடைய நாட்டு தேசத்து கொடியது. அரபு உடையான் தலை கவிழ்ந்தான். அவமானத்தாலே தலை கவிழ்ந்தான். அந்த இடத்துல பாருங்க, தலை கவிழ்ந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கவிழ்கின்றது. என்ன, இப்படி காரணமாகிவிட்டோமோ என்று அவனுடைய உணர்ச்சியிலே புரிகின்றது. மற்றவர்கள் எல்லாம் கரம் குவித்தார் என்று சொல்லி அனிச்சை செயலுக்கும் இச்சை செயலுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்லி, தானாக சிரம் குவிய வேண்டும், கரம் குவிய வேண்டும் என்று கரம் குவிவதற்கும் சிரம் குவிவதற்கு உடலை குறுகி நாம் நிற்க வேண்டும் இறைவன் முன்னாலே. அதனுடைய உண்மை குறிக்கோள் நம்முடைய அடையாளம், நம்முடைய ஐடென்டிட்டி என்பதை மறைத்து கொண்டு இறைவன் முன்னிலே ஒரு சாதாரண உயிராக நிற்பதற்கு ஒரு அடையாளம் அந்த சிரத்தை குவித்து கொள்வது. பெரும் அடியார்கள் எல்லாம் சிரத்தை மாத்திரம் குறித்து கொள்வதில்லை. அந்த வேடவன் நின்ற மாதிரி உடலையே குறைத்து கொண்டு பாதியாக வளைத்து நிற்க வேண்டும். 63 ஆழ்வார்கள் அதை காட்டுறாங்களே. அந்த பெருமிழலை குறும்ப நாயனார் வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்வார். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார். முதல் பாட்டு 11 பாட்டு தான் அந்த நாயனாருடைய கதை. அதுல அங்கே அடியார்கள் வருகின்ற பொழுது பெருமிழலை குறும்ப நாயனார் எப்படி வருகின்றார் என்று சேக்கிழார் சொல்கின்றார். தொண்டர் பலரும் வந்து ஈண்டி உண்ண தொலையா அமுது ஊட்டி. தொண்டர்கள் யார் வந்தாலும் குறையில்லாத அளவிற்கு தொலையா அமுது ஊட்டி, அவர்களுக்கு உணவு ஊட்டி, கொண்டு செல்ல பெருநிதியம் முகந்து கொடுத்து, அவர்கள் திரும்பி போகும்போது என்னென்னலாம் வேணும்னு சொல்லி என்ன நிதியம் பொருள் கேட்டாலும் அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து, கொண்டு செல்ல பெருநிதியம் முகந்து கொடுத்து குறைந்து அடைவார்.
என்ன குறைந்து அடைவார்னா 6 அடி தானே ஒரு ஆடு, 6 அடி அப்ப 5 அடி ஆயிடுவார்னா, ஆமா அந்த மாதிரி உடலை குறைத்து கொண்டு அவர் அங்கே காத்து கொண்டு நிற்பார் என்ற முறையிலே அந்த சிரம் குவிதலும் கரம் குவிதலும் அத்துணை அத்துணை இன்றியமையாதது நம்முடைய தற்போதத்தை, ஆணவத்தை, அடையாளத்தை அழித்து கொண்டு நின்றால்தான் இறைவன் நமக்கு முதலிலே உள் மகிழ்வையும் பின்பு நம்மை ஓங்குவிக்கின்ற செயலையும் செய்வான் என்று சொல்லி, இத்துடன் இன்றைய சிவபுராண சிந்தனையை நிவர்த்தி செய்து வருகின்ற வாரங்களிலே தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு முழுசா கேட்டா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. எனக்கு யாரும் கெஸ்ட் வரல. சரி. அது கரம் குவிவார் கரம் குவிப்பார், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். சிரம் குவிப்பார் சிரம் குவிவார். இதுக்கும் நல்ல இது சொன்னீங்க விளக்கம். மகாபாரதம் ராமாயணம் ரெண்டுத்துலயுமே எடுத்து அருமையா சொன்னீங்க சார். ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்தது சார். வணக்கம். நன்றி. நன்றி. சிவாயனமே. சிவாயனமே. வணக்கம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. இறைவன் திருவருள். மன்னிச்சிருங்க. அதெல்லாம் சிவா. இப்போ இந்த இதுல ஒரு திருவிளையாடல் புராணத்துல இருந்து இந்த வந்திப்பாட்டி இது வரலாறு சொன்னீங்கல்ல. ஆமா. அதுல திருவாசகத்துல ஒரு இடத்துல வருது இல்ல, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்திரை பெருமான். அதுக்கு இதுக்கு எப்படி அது லிங்க்? அந்த பாட்டு அதுக்கு ஏதாவது இது இருக்கா? அது திருவாசகத்துல வருது. திருவாசகம் தானே அது? திருவாசகத்துல தான். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்திரை பெருமான் சட்ட திருவிடா வந்திடாத சலக்கினை சார்ந்தினேன் சிட்டனை சீரவனை சிறுநாயினும் கடையாய வெங்கட்டனை ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு சொல்லி திருக்குறள் அதுல சொல்றாரு. அந்த இதுல பிட்டு நேர்பட மண் சுமந்தேன்னு வரும்போது அவர் என்ன அந்த வந்தி பாட்டி கொடுத்த உளுந்த புட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுட்டாராம். ஓ, அது சொல்ல வரீங்களா? பிட்டு நேர்பட மனசு அவ கொடுத்த உதிர்ந்த புட்டு தானே கொடுத்த, அவளுக்கு அவ்வளவுதான் வேலை செய்ய முடியும்ட்டாரா? அந்த கூலிக்கு நாங்க வேலை பார்த்துட்டோம், நீ பிற அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா எந்த வகையில நியாயம்? எனக்கு வேண்டியதில்லை, உலகத்துல இருக்க எல்லாருக்கும் கொடுத்துறாதுன்ட்டாரு அப்படின்னு சொல்லி. கரெக்ட். அந்த பாட்டுக்கு இன்னும் நிறைய நல்ல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு அதுல ஒரு கொஸ்டின் ஒண்ணு வருது. வந்திப்பாட்டி புட்டு கொடுத்தப்ப தான் சாப்பிட்டுட்டாரு. அது மத்தவங்களுடைய வயிறு ரொம்பிச்சான்னு பாட்டு எழுதல. அடி வாங்கின மாத்திரம் நின்மேனியாக என் மேனி உண்மேனியாக ஆனேனு சொல்ற மாதிரி எல்லாருடைய மேனியும் என்னுடைய மேனி மாதிரின்னு சொல்லி எல்லாருக்கும் அதை பங்கு போட்டு கொடுத்துட்டாரு அடிய. இதே கேள்விதான் ஒருத்தர் கேள்வி கேட்டார். சாப்பிடும் போது யாருக்குமே தெரியல, அடி வாங்கும் போது ஏன் தெரிஞ்சது? அப்ப சாப்பிடும் போதுதான் எல்லாருடைய வயிறும் இறைவனுடைய வயிறு தானே. அப்போ இதுல இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது என்ன இருக்குன்னு கேட்டா, எல்லாரும் துன்பத்தை உணர்ற அளவுக்கு இன்பத்தை உணர்றது இல்லை. சூப்பர் சூப்பர். அடி வாங்கும் போது ஃபீல் பண்ண அளவுக்கு அவர் புட்டு சாப்பிடும் போது எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி வந்திருக்கும். கரெக்ட். அதை ரியலைஸ் பண்றது கிடையாது. நான் இது வரைக்கும் இந்த ஜஸ்டிபிகேஷன் கேட்டதே இல்லை. சிறப்பான இது எங்க வகுப்புல ஒருத்தர் கேட்டதுக்கு இந்த விளக்க சொன்னீங்களா? அந்த எப்பவுமே நம்மளுக்கு இப்போ ஒருத்தர் சம்பளமே கொடுத்தாருன்னா ஒரு 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டாருன்னா என்ன 1000 ரூபாய் போட்டாரு அப்படின்னு எடுத்துக்கோம். அதே ஒரு 1000 ரூபாய் மைனஸ் பண்ணி கொடுத்துட்டாருன்னா எப்படி கொடுக்க போச்சுன்னு சொல்லி எல்லாம் அதை அதுக்கு உடனே ரியாக்ஷன் பண்ணுவோம். நம்ம பல சிறப்பை நம்ம உணராம விட்டுடுறோம். ஆனா துன்பம் அதை பெரிதுபடுத்தி புலம்பி 24 மணி நேரமா நம்ம மைண்ட் அதுலயே இருக்கு. கரெக்ட். அந்த இன்பத்துல நம்ம பிதற்றி இப்படி இன்பத்தை கொடுத்துட்டே இறைவான்னு நம்ம நினைக்கிறது இல்ல. அதுலயும் ஒரு சின்ன கஷ்டம் ஒண்ணு வந்துருச்சுன்னா அதுல உடனே போச்சு நமக்கு இப்படி எல்லாம் ஒரு கஷ்டத்தை நீ கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி நாம ராத்திரி முதலமா புலம்புறதுன்றது அதிகமா இருக்கு. இந்த ரியலைசேஷன் வரும்போது இன்பத்தை அளவுக்கு துன்பத்தை ரியலைஸ் பண்ற அளவுக்கு இன்பத்தை ரியலைஸ் பண்றது இல்லை. அதனால இந்த பிட்டு நம்மளுக்கு கிடைச்சு அதை அனுபவிச்ச அந்த நேரத்துல கிடைச்ச இன்பத்தை இவங்க யாரும்
அத முழுசா உணர்கிற நிலையில யாரும் இல்லை. அது யாரோ ஒரு ஞானி பக்குவம் தெளிச்சிருப்பாரு. இல்லை, அந்த பக்குவம் இல்லை. பக்குவம் வந்து குறைவா இருக்குன்றது ஒரு பாயிண்ட். ம். அதனால இந்த இது உள்ளது அப்படி ஒரு சிந்தனை அந்த ஆமா இதுக்கு. ஆமா, அது இருக்கு. அது பின்னால வருது. தவ வாழ்க்கை. இப்ப இந்த அகபூஜையிலே நம்ம சொல்கின்ற சமர்ப்பிக்கின்ற பூக்கள் இருக்குல்ல, புற பூஜைக்கு நீங்க வந்து 8 வகையான பூக்கள் சொல்றாரு நாவுக்கரசர். அகபூஜையிலே எந்த பூக்களை போடுறது அப்படிங்கிறதுல சொல்றாங்களே அந்த 8 குணங்களை சொல்றாங்கல்ல. அதுல வந்து வாய்மை அப்படின்னு ஒண்ணு வருது. அதுல வந்து ஒண்ணு வந்து தவம்னு ஒண்ணு வருது. என்ன தவம் என்றால் உற்ற நோய் நோன்றல், நமக்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது. இவங்க அது பொறுத்துக்காதனால்தான் அதை உணர்கின்றார்கள். அது கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த அவங்க வந்து தவ வாழ்க்கையே வாழவில்லை. நம்ம மாதிரி மக்கள் வந்து நோய் நோன்ற அது நோய் வந்துன்னா நமக்கு வருகின்ற துன்பத்தை அந்த உயிர் உணரக்கூடாது. அது அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு இருக்கணும். அது ஒரு பாட்டு, அவ்வளவுதான். அது ஒரு பாட்டு. அதுக்கு போல நம்ம வந்து அது பெரிதுபடுத்தி அதுக்கு வேண்டி அதுக்கு என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு, இந்த டாக்டர் பார்ப்போமா அந்த டாக்டர் பார்ப்போமா அவர்கிட்ட போவோமா அவர்கிட்ட போவோமா அப்படின்னு சொல்லி நம்ம பரபரக்கிறது அளவுக்கு அது நம்ம அந்த உற்றுநோய் நோன்றல் இல்லை. நோன்றல் இல்லை. ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. இறைவன் திரு நன்றி 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 நன்றி. ஸ்வாயன்மை ஸ்வாயன்மை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. இன்னைக்கு வணக்கம். கரமக்குவார் உள்முகழும் கோன் கடல்கள் வெல்க அப்படிங்கிற அந்த வரிக்கு நீங்க சொன்ன அந்த அர்த்தம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு. ஐயா சொல்லும்போது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். புராணங்கள் வந்து முக்கியமா இந்த குரூப் வந்து பக்தியில ரொம்ப திளைத்திருக்கிற குரூப்புங்கிறதுனால புராணத்தை வந்து அப்படியே அது நடந்த மாதிரியே தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதனால அதுக்கு நிறைய ரீசன்ஸ் நம்மளே கற்பிச்சுக்கிறோம். அது வந்து இறைவன் எதை வெளிக்காட்டுவான் எதை மறைப்பான்னு தெரியாது. அவன் ஒருவேளை புட்டு சாப்பிட்டதை மறைச்சிட்டு அடியை மட்டும் தான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கான்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். ஏன்னா அதன் மூலம் அவர் திருவிளையாடல் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து லாஜிக் பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் வழியாக சொல்லப்படுகின்ற அந்த எந்த ஒரு கருத்துமே பிடிபடாமல் போயிடும். அதனால அதுல லாஜிக் பார்க்கறத விட அது ஒரு புராண கதை என்பதை நம்ம நினைச்சுக்கிட்டா அது என்ன சொல்ல வராருங்கிறத பாக்குறது தான், என்ன சொல்ல வர்றாங்க அந்த புராணத்தை சொன்னவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்றத பாக்குறது தான் கரெக்டா இருக்கும் தோணுது எனக்கு. இல்ல சரிதான். அது அந்த வரியிலே வந்துருது. என்மேனி நின்மேனியாக ஆகியதோங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் காட். காட் இஸ் an extension of the entire universe. அது அவனுக்கு புரியுது, அந்த அரசனுக்கு அது புரியுது. அவ்வளவுதான் பாயிண்ட். அதான் அவனுக்கு உணர்த்துவதற்காக நான் முதல்ல ஒரு போடப்பட்டாதான் உணர்வாங்கிறதுனால போடுறாரு. நீ அவ்வளவு சாப்பிடலடா, நீ படிக்கலடா, நீ வாழலடா, இதுவும் நான் தாண்டா செய்யறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல வர்றாரு. கரெக்ட் கரெக்ட். You are nothing. You are not a doer. You are not even a witness. You are not even a create instructor. ஆமா, சிறப்பு தான். வணக்கம் செல்வம். வணக்கம் வணக்கம் குமார். நல்ல அருமை, ரொம்ப அற்புதமா இருந்தது. நன்றி. நீங்க உங்க நண்பர் கிருஷ்ணன் லண்டன்ல இருந்து. ஆமா பாத்தீங்களா? சரி சரி. தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் கிருஷ்ணன். ஹலோ குமார். வணக்கம். ஹலோ வணக்கம். The thanks Selvam. It's really nice. What is your take? It's very humbled by it, to be honest with you. Just to go that it goes to show that what we are is just absolutely nothing. அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது.
all these things. But again, it's all divine's will, divine wishes. And I'm putting on the நீங்க இதெல்லாம் படிக்க வேண்டாம். பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நேச்சுரல் ஹம்பிள் பர்சன் நீங்க தான். நாங்களாம் இதை படிச்சு எங்க தலையில அடிச்சுக்கிட்டு ஹம்பிள் ஆவிடான்னு சொன்னா ஐ ஹவ் சீன் ஆல்வேஸ் யூ நெவர் பிஹேவ் யுவர் செல்ஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ஜன் இன் யூகே. யூ ஆர் கரெக்ட். ஆல்வேஸ் ஹம்பிள் and you are naturally humble. There is no pretension or something. அதுதான் இதெல்லாம் சொல்றது. கரம் குவிதல் சிரம் குவிதல்லாம். You are anyway a blessed soul தான். Thanks. But I really ரொம்ப நல்லா இருந்தது நீங்க கேட்கறது. அந்த உடனடியாக அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஐ திங்க் better feel and perception. Enjoyed it. Thank you. ஐயா சாய்ராமன் அவர்களே, ஆவலாக ஐயா காத்திருக்கிறோம். ஐயா இனிய மாலை வணக்கம். வணக்கம் இவ்வளவு வணக்கம். தூரம் ஹம்பிள்னஸுக்கு எல்லாம் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்து முடிச்சா விட்டு என்னை பேசுன்னு சொன்னா அது நம்ம சின்ன பிள்ளைய பேசுன்னு சொன்னோம். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த எக்ஸ்பிளேஷன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்தான். இன்பத்தை நாம் பெரிய அளவுல உணர்றதில்ல, துன்பத்தை மீறிட்டா உணர்ந்துடுறோம் அப்படிங்கிறது. அது வந்து ரொம்ப அற்புதமா தான் இருந்தது. ஆனா அதுல நீங்க இதுக்கு முன்னால எடுத்த வகுப்புல நீங்க வந்து அற்புதமா ஒரு விஷயம் சொல்லி வந்திருக்கிறீங்க. அதுல இன்டர்பிரிட்டேஷன் நீங்க கொடுத்திருந்தது வந்து என்ன அப்படின்னாக்க, வந்தி கிழவிக்கு உண்டான 3 வினைகள் இல்லையா? சஞ்சீத கர்மா, அப்பிராரப்த கர்மா, ஆகாமியம். இது 3ஐயுமே இறைவன் துடைக்கணும் முடிவு பண்ணிட்டான். அதனால தட் வாஸ் ஸ்பெசிபிகலி மென்ட் ஃபார் ஹர். அதனால அது அவளுக்கு ஓகே ஆகி போயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுல இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ரிசர்ச்சா உள்ள எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்க, உள்ள இருக்கிறவன் நீ அப்படின்னு ராஜா எப்ப ஃபீல் பண்றான் அப்படின்னாக்க, அடி வாங்கினா மட்டும்தான். அடி வாங்குறதுக்கு முன்னால வரைக்கும் he doesn't even think God is there inside. அதனால அந்த எப்படி அப்படின்னாக்க, கரங்குய்வார் உள்மையிலும் கோண்கடல்கள் வெல்க அப்படிங்கிற இடத்துல இவர் ஒருவேளை கரத்தை குவித்து இது இறைவனா நினைச்சு பார்த்திருந்தா there could have been a possibility. அந்த இனிப்பு வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். இவங்க வந்து தனிப்பட்ட முறையில பார்த்துட்டாங்க. சங்கர் சார் வந்து லாஜிக்கலா ஒரு கலோக்கியலா ஒரு விஷயம் வந்து ஒண்ணு சொன்னாரு, இறைவன் மறைச்சிட்டாரா அப்படின்னுட்டு. ஆனா அதுல ஒரு டிஃபரெண்ட் இன்ஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, இறைவன் அந்த நொடி வரைக்கும் வந்து மனிதர்களுடைய மனிதரா பழகிட்டாரு. அதனால தனக்கு கிடைச்ச சாப்பாடை தான் மட்டும் சாப்பிட்டாரு. அடி அப்படின்னு விழப்போகுது அப்படின்னு நான் யாரு அப்படிங்கிற ஒரு ஆணவம் கடவுள் கூட வந்திருக்கு. அதனால எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. நாம் பரவாயில்ல, நீங்க அநியாயா. யார் எந்த ரோல் எழுதிட்டாங்கன்னு தெரியல எனக்கு இப்ப. சங்கர் சார் நீங்க லேசா ஊசி வச்சு குத்திட்டீங்கன்னா பொங்கிடுறாங்க. நான் பரவாயில்ல. நான் வந்து இந்த பக்தி மார்க்கம் உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது ராமனை பத்தி பேசுவது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுவேன். சரி அது பரவாயில்ல, இன்னைக்கு சரி இறைவன் தானே ஒன்றும் பெருசா கண்டுக்க மாட்டாங்கன்னு நான் என்ன சொன்னேன், இறைவன் வந்து பாடம் புகட்டணும்னு நினைச்சான். புராண கதை சொன்னவர் எதற்காக அந்த புராண கதை சொன்னார் என்ற மொராலிட்டி மட்டும் தான் பாத்துக்கணும். அதை லாஜிக் எல்லாம் பார்க்கும்போது நான் ஏதோ பூசி முழுகினேன். நீங்க என்ன தூக்கி சாப்பிட்டீங்க, இறைவன் கோவம் வந்துருச்சுன்னுட்டீங்க. இப்போ அடுத்ததுல மகாபாரதத்துல ஐயா வந்து அற்புதமா சொன்னாரு. அதாவது கரங்குய்வார் உண்மையிலும் கோண்கடல்கள் வெல்கல வந்து பாஞ்சாலியை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணீங்க இல்லைங்களா ஐயா? அப்போ வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியல, இது ஆர்குமெண்டா எடுத்துக்க கூடாது, ஒரு சப்மிசிவா ஒரு கிளாரிபிகேஷன் நான் பெக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பாஞ்சாலிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கவே இல்லை. அவன் அடிபட்டு முடிச்சா விட்டு வேற வழியில் நம்ம தான் போறான் இல்லையா? எல்லா விதத்துலயும் ஹெல்ப் கேட்டு முடியல அப்படிங்கிற நேரத்துலதான் பாஞ்சாலி போறான். சோ அதனால அத வந்து இது டைரக்டா அவன் வந்து கண்ணனை மனதுக்குள்ள நினைச்சு குவித்து வணங்கினாளா அப்படின்றது நமக்கு தெரியல அந்த இடத்துல. பட் வார்த்தையில இதயம் வைத்தால் தான் இருக்கு. இதயம் வைத்தால்ங்கிற சமயத்துல அந்த வரியில என்ன வருதுன்னா, அவருடைய மனம் பொருந்திய மலர் போன்ற கைகள் குவிய தன்னுடைய இதயத்தை இறைவனுடைய திருவடிகள் வைத்தால்னு வருது. குவியதான் போடுறாரு. சரி நான் கதை ஓகே, நான் எக்ஸாஜரேஷன் இல்ல எக்ஸாஜரேஷன்ஸ் இல்ல,
இல்ல நான் அதான் சொல்றேன். வார்த்தைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா குவிதல். திரௌபதிக்கு குவியன்னு போடுறாரு, அது பீஷ்மர் ரைட்டு. வீரர்களுக்கு குவித்தார்னு போடுறாரு. அது அதான் மட்டும் அதான் டிஸ்கிரைப் ஓகே ஓகே ஓகே. அது அத மட்டும். பாடமா எடுத்துக்கணும் அப்படின்னாக்க நான் அதுக்கு தான் வரேன். ம் அட்லீஸ்ட் ஒரு தடவை அடிபட்ட அளவு பரவாயில்ல, குவிப்பதுக்கு பதிலா ஆட்டோமேட்டிக்கா கை குவிற அளவுக்கு போயிடுவோமே அப்படின்னு ஒரு சரண்டரிங் மென்டாலிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை ஊன்றி கவனிக்கிறதுனால. ஏன்னா அற்புதமா சொன்னீங்க. அது சொன்னதை கொஞ்சமாவது நீங்க இப்போ சாப்பிட்ட கேட்டீங்க இல்லையா, என்ன டேக் அவே அப்படின்னு. இத்தனை நாள் நம்மளா குவிச்சிட்டு இருந்தா கூட இனிமே கை ஒரு நாள் குவியட்டுமே அப்படிங்கிறது. அடுத்தது வந்து சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன் கடல்கள் வெல்க அப்படிங்கறதுல ரொம்ப அற்புதமா குகனை பத்தி சொன்னீங்க. நான் அந்த காட்சியை எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க, குகன் போகும்போதே எப்படியும் ஒரு 7 அடி 7 அடி உயரமா இருந்திருப்பான். அவர் ராமன் இருந்ததில் குனிஞ்சு போயிருப்பாரு. போன உடனே ஒரு வணங்கின உடனே என்ன பண்ணிருப்பாரு ராமன், அப்பா நீ முதல்ல எந்திரிச்சு நில்லு, எவ்வளவு நேரம் இப்படி கஷ்டப்பட்டு குனிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிசிக்கலி when Rama is trying to make God to stand up in attention position, by default குறுகிய மனம் கூட நிச்சயமா விரிந்துதான் இருக்கும். மனம் விரிஞ்சிருச்சுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா சீராயிடும் அப்படிங்கிறது தான் இன்டைரக்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எங்கெங்கயோ இழுத்துட்டு போகுதியா, ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த அறிஞர் பெருமக்களுடைய வார்த்தைகள்ங்கிறது உண்மையிலே வந்து அது அப்படியே நம்ம கடல் மாதிரி நீந்தி இருக்க வேண்டியது அந்த இன்பத்துல. ரொம்ப ரொம்ப அற்புதமான செஷன். ப்ராக்டிக்கலா லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 2 விஷயங்கள் தான். அட்லீஸ்ட் கரத்தை இப்போ குவிக்கும் முற்படுவோம், ஆட்டோமேட்டிக்கா கரங்கள் குவியட்டும். சிரத்தை குவிக்கும் முற்படுவோம், ஆட்டோமேட்டிக்கா சிரம் குனியட்டும். ஏன்னா எப்ப தலை குனியுதோமோ ஆட்டோமேட்டிக்கா நிச்சயமா இறைவன் நம்மளை உயர்த்தி விடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செஷனா இருந்தது. அற்புதமா. ஆமா ஆமா அதான் அதான். யூ லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. நான் போய் நின்னோம்னா ஒரு பயனும் இல்லை அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட். இது வந்து இதுல அதான் 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 ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. அடுத்தவர்களுக்காக நான் ஒதுக்கிறேன் செஷன்ல இருந்து. நன்றி நன்றி ஐயா, நன்றி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குவின்ற விஷயத்த மறுபடியும் ஐயா எடுத்து ஆண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா குவித்தல்ங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து கரத்தை குவிக்கிறதுன்னா இது கரத்தை குவித்தல், 2 சேர்த்து குவிக்கிறது. சிரம் குவித்தல்ங்கிறதுல வந்து நீங்க இப்படி தாழ்த்துதல்னு எழுதல, அவரு குவித்தல்னு எழுதுறது. அதை நம்ம தாழ்த்துதல்னு பை டிஃபால்ட்டா புரிஞ்சுக்கிறோம் ஒரு பொருள். ஆமா. ஆனா குவித்தல்ங்கிறது ஃபோக்கஸ்ங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு பொருள். எத்தனை பொருள் இருக்கு பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. when you focus your mind on him அப்படிங்கிற அந்த பொருள் ரொம்ப பிரமாதம் இல்லையா, ரொம்ப உயர்வான பொருள் அது. கரத்தை குவித்து உங்கள் சிரத்தை குவித்திருந்தீர்கள் என்றால் டெஃபினட்டா ஓங்குவிக்கும் சீரோன் அவன். அருமை அருமை அருமை. நன்றி. இத்துடன் பூர்த்தி செஞ்சுக்குமா? ஆமாயா, இந்த உரையை முடிச்சிடலாம். ஆனா போன தடவை அந்த வேள்பாரியுடைய புத்தகத்துல கொஞ்சம் போனையா உள்ள ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பாரி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 அத்தியாயங்கள் வந்துட்டேன் நானு. ரொம்ப பிரம்மாண்டமா கையாண்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து அதேமா அந்த பேச்சாளருக்கு வந்து ஒரு நன்றி மடல் நம்ம சார்பில் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் ஐயா. அதான் இந்த கஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து தே ரியலி ஓப்பன் அவர் ஐஸ். நம்மளும் எதாவது படிக்கணும் தெரிஞ்சிருக்கு, பட் புதுசா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமா, ரொம்ப ரொம்ப அற்புதமான முறையில அதை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை நிச்சயமா அவருக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நம்ம. ஆமா, அதை ஜஸ்ட் லைக் தட் கதையா படிச்ச ஒண்ணு போய் அதுல என்ன மெசேஜ்னு ஆழமா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 29 அத்தியாயங்கள் முடிச்சிட்டேன் நான் அதுல. ரொம்ப அற்புதமா இருக்காது. ரொம்ப நல்லா இருக்காது. ஆமா ஆமா ஆமா, அது ஒரு நன்றி மடல் மட்டும் சொல்லணும் ஐயா நீங்க அவருக்கு. சரி, நன்றி ஐயா. நன்றி 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 சங்கர். நன்றி ஐயா, நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து சிவபுராணத்தை சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
I see.